கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் நம்ம கிருபை தந்திருக்கிறார். தேவநாம மகிமைக்காக இன்றைய செய்தியாக தலைப்பானது புதிய எருசலேம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்திய பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு பாடலை பாடி ஜெபித்து அவருடைய வார்த்தை கடன் சொல்வோமாக. Praise the Lord Jesus. பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வேட்டிரங்க துடிக்குது. பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வேட்டிரங்க துடிக்குது. அது என் மணவாளன் வீடல்லவோ, நான் வாழ போகும் தலமல்லவோ. அது என் மணவாளன் வீடல்லவோ, நான் வாழ போகும் தலமல்லவோ. ஒரு நதி உண்டு, நீர் கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. ஒரு நதி உண்டு, நீர் கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. அல்லேலூயா பாடல் உண்டு, அல்லேலூயா அல்லேலூயா பாடல் உண்டு. பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வேட்டிரங்க துடிக்குது.
சந்தன வாசனையோடு தங்கத்தினால் செய்த அரண்மனையில் வெள்ளை போல லவங்க வாசனையோடு மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் நேசர் அரச குமாரதியாய் அவர் அருகில். மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் நேசர் அரச குமாரதியாய் அவர் அருகில். மகிழ்ந்து களி கூறுவேன், நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். நதி உண்டு, நீர் கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. ஒரு நதி உண்டு, நீர் கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வீட்டிறங்க துடிக்குது. வெள்ளை அங்கியை தரித்துக் கொள்வேன், ஒரு தோலை கையிலே பிடித்துக் கொள்வேன். வெள்ளை அங்கியை தரித்துக் கொள்வேன், ஒரு தோலை கையிலே பிடித்துக் கொள்வேன். ஆட்டுக்குட்டியானவர் மகிமை என்று பாடி அவர் பாதம் பணிந்து வீழ்ந்திடுவேன். ஆட்டுக்குட்டியானவர் மகிமை என்று பாடி அவர் பாதம் பணிந்து வீழ்ந்திடுவேன். மகிழ்ந்து களி கூறுவேன், நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். ஒரு நதி உண்டு, நீர் கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. ஒரு நதி உண்டு, நீர் கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வீட்டிறங்க துடிக்குது. கனி நிறைந்த தோட்டம் நடுவே நேசரோடு உலாவி ஊழியம் செய்வேன். ஜீவகனி நிறைந்த தோட்டம் நடுவே நேசரோடு உலாவி ஊழியம் செய்வேன். தேவதூதர் மூப்பர்கள் துதியின் மகிமையை கண்டு அவர் ஆவியில் கழித்திடுவேன். தேவதூதர்கள் மூப்பர்கள் துதியின் மகிமையை கண்டு அவர் ஆவியில் கழித்திடுவேன். மகிழ்ந்து களி கூறுவேன், நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். ஒரு நதி உண்டு, நீர் கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. ஒரு நதி உண்டு, நீர் கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வீட்டிறங்க துடிக்குது. அது என் மணவாளன் வீடல்லவோ, நான் வாழப்போகும் தலமல்லவோ. அது என் மணவாளன் வீடல்லவோ, நான் வாழப்போகும் தலமல்லவோ. பரம எருசலேம்
எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வீட்டிறங்க துடிக்குது. ஜெபிப்போம். பரம எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்குவதை கண்டேன் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த பாடலை பாடினோம். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கர்த்தாவே, ஆண்டவரும் மர்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதிக்கும்படி கிருபை செய்தீரே, நன்றி. இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வித வசனங்கள் மூலமாக கர்த்தாவே, மறைந்திருக்கிற ரகசியங்களை எல்லாம் உம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தின செய்தியை நாங்கள் தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். தேவன் தாமே இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. இந்த தெய்வ செய்தி அநேக தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே துதிக்கிறோம். அந்த புதிய எருசலேம் என்ற நகரத்தில் வந்து நாங்கள் வாழத்தக்கதாக தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசம்பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலன்களை திறந்து இடங்களாமல் போகட்டும், ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனம் சொன்ன சிறு குழந்தைகளை தேவன் ஆசீர்வதியும், வசனத்தை வாசித்த அருமையான சகோதரரை ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவ செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சகல துதிக்க நம்மை ஆற்றுமுக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அம்மக்காரும் பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். புதிய எருசலேம் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆமென். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. எவனாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ஆமென். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். அது ஏதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினைகள் ஒளிந்து போயின. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கூறுவார். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். இந்த புதிய எருசலேம் ஏற்கனவே கடந்த வாரத்தில் நாம் பேசும்பொழுது பிரியமானவர்களே, வரிசை கிரமமாக நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் எடுத்துக்கொள்ளப்படுதல். மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலையும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறலாம். ஆமென். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நீதியை சரிக்கட்டும் நாட்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் அழிவுதான். எங்கு பார்த்தாலும் செய்தித்தாள்களில் என்ன வருகிறது? வரலாறு காணாத அழிவு என்று பதிவிடுகிறார்கள். ஆகையால் இது கடைசி காலம். உலகமானது மறுபடியும் 3ஆம் உலகப் போரை சந்திக்க இருக்கின்றது. அதற்கு முன்பாக மணவாட்டியை தேவன் எடுத்துக்கொள்வார். ஆகையால் முதலாவது நடக்கிற காரியம் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல். இரண்டாவதாக யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அப்பொழுது 1,44,000 பேர் முன்குறிக்கப்பட்டவர்கள் மீட்கப்படுவார்கள். மூன்றாவதாக நடைபெறுகிறது 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 வருஷ அரசாட்சி என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுக்கு இடையில் ஒரு காரியம்தான். இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பு நடக்கிற யூதர்கள் ரட்சிக்கப்படுகிற அந்த அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியின் காலத்தில் அர்மகதோன் என்ற யுத்தம் நடைபெறும் இல்லையா? அர்மகதோன் என்ற யுத்தம் நடைபெறுகிறது. அதை நாம் காணலாம். அடுத்தது 1000 வருஷ அரசாட்சி. சாத்தான் கட்டப்படுவான். சாத்தான் காவலில் இருந்து விடுவிக்கப்படும் பொழுது மறுபடியும் அவனுடைய வேலையை அவன் செய்வான். அப்புறம் கடைசியாக என்ன வருகிறது? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு.
வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு பிற்பாடு தேவன் என்ன செய்கிறார்? இந்த பூமியை அக்கினியினால் சுத்திகரிக்கிறார். அக்கினியானது பற்றி பிடித்து எரிந்து இந்த பூமியை முழுமையாக சுத்தப்படுத்தின பிற்பாடு புதிய எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. கடைசியாக புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் பொழுதுதான் புதிய பூமியிலே புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. அது 1000 வருஷ அரசாட்சியில் அல்ல, கடைசியாக நித்திய காலமாக நாம் தேவனோடு வாழப்போகிறோம். ஆமென். சரி, பரலோக மணவாளன் மற்றும் பூமிக்குரிய மணவாட்டியின் வருங்கால இருப்பிடம் என்ற தலைப்பில் நாம் இந்த செய்தியில் பார்க்கிறோம். பாருங்கள், வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின என்று வெளிப்படுத்தின விசேஷம் 6:14 கூறுகிறது. இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும். Heaven and earth shall pass away. அது கடந்து போய்விடும் அல்லது புதிதாக்கப்படும். வேறு வார்த்தையில் கூறப்போனால் வானம் பூமியும் மாறி போகும், நிர்மூலம் ஆவதல்ல. ஏனெனில் வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது இறங்கி வந்து பூமியின் மேல் அமர்கிறது. ஆகவே இந்த பூமி நிர்மூலமாவதில்லை, மாறாக அதன் அமைப்புகள் மாறிவிடும் என்பதே. ஆமென். இதே பூமி தான், ஆனால் அது அமைப்புகள் மாறி எல்லாமே சுத்திகரிக்கப்படும். மேலும் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். பூமியில் ராஜாக்கள் அரசு ஆழ்வார்கள் என்று பைபிள் சொல். அது யாராக இருப்பார்கள்? நிச்சயமாக அது அவிசுவாசியாக இருக்க வாய்ப்பு இல்லை. வெளிப்படுத்தல் 21:24 நம்ம பார்க்கிறோம், பூமியின் ராஜாக்கள் என்ன செய்வார்களா? அதனுடைய மகிமை கொண்டு வருவார்கள் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். 24 வெளிப்படுத்தல் 21:24 ரட்சிக்கப்படுவர்களை ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலமும் இல்லாதபடியால் அந்த வாசல் பகல். சரி, போதும். ஆகையால் பார்ப்போம், ராஜாக்கள் இந்த பூமியை அரசாள போகிறாங்க பழையபடியா. ஏன்னா அரசியல் எல்லாமே அழிந்து போகும். தனி மனித ராஜ்யம் என்பது இல்லாமல் அரசியல் என்ற ஒன்று அமைப்பே இல்லாமல் போய்விடும். பிசாசு என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். ஆனால் ராஜாக்கள், இந்த ராஜாக்கள் யாருன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தர் தாமே நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினார் என்று. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யலாம். இந்த பூமியில் முதல்ல தேவன் யாருக்கு ஆளுகை கொடுத்தாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். பிசாசானவன் அந்த ஆளுகையை அவன் பறித்து கொண்டான். ஆகையினால் அந்த ஆளுகை சாத்தானுடைய கரத்துக்கு போயிட்டு சாத்தானுடைய மனிதர்கள் தான் அதை இப்பொழுது ஆழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வார்? 7ஆம் தூதன் எக்காலம் மோதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களாயின. அந்த ராஜ்யம் என்பது கிடைத்துவிடும். அல்லேலூயா. அதே போன்றுதான் அப்பொழுது அந்த புதிய எருசலேமில் நாம் தான் ஆளுகை செய்வோம். ஆமென். கவனிங்க, புதிய எருசலேமானது இப்பூமியின் மேல் அமர்ந்திருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:10 முதல் 27 வசனங்களிலும் கூட நீங்கள் அதை வாசிக்க முடியும். 10வது வசனத்தில், பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய்
தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தார். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தினை கல்லை போலவும் பளிங்கினால் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள் எல்லாம் இருந்தது. ஒரு விசேஷித்த நகரம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு தாமே சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்ய போகிறேன். அடுத்த பக்கம், என் பிதாவின் ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதைத்தான் நாம் அந்த ராஜ்யத்தில் போகிறோம். இந்த உலகம் என்ன உலகம்? என்ன வருமானம் இருந்தது? என்ன சம்பாத்தியம் இருந்தது? என்ன ஆஸ்தி இருந்தது? ஒன்றும் இல்லை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுறதுக்கு லாபம் இல்லை. அப்போ தேவன் உண்மையான ஒரு பரிசுத்த நகரம் பரலோகத்திலிருந்து தேவன் நம்ம கொண்டு வந்து அந்த சிங்காசனத்தில் அவர் ஆட்சி செய்ய போகிறார். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் இந்த புதிய சிருஷ்டிப்பாகிய புதிய பூமியில் இந்த புதிய நகரமானது மலையின் மேல் இருக்கும். உச்சியில் சிங்காசனம் இருக்கும். பாருங்கள், புதிய நகரம் மலை மேல் இருக்கும். உச்சியில் சிங்காசனம் இருக்கும். அதில் வாழ்பவர்கள் எல்லோரும் இந்த மலையின் மேலும் கீழுமாக இருப்பார்கள். அந்த நகரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. பாருங்க, அதை சுற்றிலும் உள்ள சுவர்களுக்கு 12 அஸ்திபாரங்கள் இருக்கும். ஆரோனின் மார்பதக்கத்தில் இருந்த யோபத்தை போல 12 கோத்திரங்களின் நாமங்களும் எழுதப்பட்டிருக்கும். வனாந்தரத்தில் இருந்த கூடாரத்தில் இருந்தது போல 4 வாசல்கள் அதுக்கு இருந்தன. ஒவ்வொரு பக்கமும் 3 வாசல்கள். பாருங்கள், 4 புறமும். ஏன்னா அந்த நகரம் சதுர அளவில் இருக்குமா. சதுர அளவில் கூர்நுனி கோபுரம் போன்று மேலே மேலே போய்கிட்டே இருக்கும். அது எகிப்தினுடைய அந்த கூர்நுனி கோபுரம் எப்படி இருந்ததோ அது போன்றதாக. அப்படின்னா கிழக்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள். எல்லா இடங்களிலும் என்ன இருக்குது? வாசல்கள் இருக்கும். 3 வாசல்கள். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. பார்த்தீங்களா? அப்போஸ்தலருடைய 12 பேருடைய பெயர்கள் அங்கே இருக்குது. அதில் ஒருவன் யூதாஸ். அவன் இழக்கப்பட்டு போயிட்டான். யூதாஸ் என்ன பண்ணிட்டான்? இழக்கப்பட்டு போயிட்டான். அதனால் அதற்கு பதிலாக யாருடைய பெயர் இருக்கும்? பவுலுடைய பெயர் இருக்கும். யூதாஸுக்கு பதிலாக பவுல் அந்த இடத்தை பூர்த்தி செய்கிறான். அந்த 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் அங்கே இருக்கும். அது 144 முழம் உயரமாக இருந்தது. எவ்வளோ உயரங்க? 144 என்பது கிட்டத்தட்ட 216 அடி. 216 அடி உயரமாக அது காணப்படும். அந்த நகரத்தை சுற்றிலும் ஒரு மதிலாக அமைந்த அச்சுவரின் கற்கள் ஒவ்வொன்றும் ஏறத்தாழ 20 அடி உயரமாக இருந்தது. முற்றிலுமாக கற்களால் செய்யப்பட்ட அந்த மதில்கள், அதனுடைய சுவரின் கற்கள் ஒவ்வொன்றும் ஏறத்தாழ எத்தனை அடி? 20 அடி உயரமாக இருந்தது. அந்நகரம் அந்த மதிர்ச்சுவற்றின் மேல் அமைந்திருக்கவில்லை. ஏனெனில் 1500 மைல் பரப்பளவில் உள்ளது. அதன் மேல் அமைய முடியாது. நீங்கள் நுழையத்தக்கதான ஒரு மதிலாய் பழைய எருசலேமின் வாசல்களைப் போல அது அமர்ந்தது. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் 12 விதமான இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. 12 வாசல்களும் முத்துக்களுமாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்து அப்போஸ்தலருடைய நாமத்தை உடையதாக இருந்தது. பாருங்க, கர்த்தர் அந்த புதிய எருசலேம் நகரில் இயேசுக்காக வாழ்ந்து அவருக்காக உயிர் கொடுத்த 12 பேருடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருக்காக வாழ்ந்து அவருடைய ஊழியத்தை செய்து அவருக்காக உயிர் கொடுக்கிறவர்களை தேவன் மறந்து விடுவதில்லை.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார் என்று சொல்லி அவர்களை கனப்படுத்தி அவருடைய நகரத்தில் 12 அப்போஸ்தலருடைய பெயர் அங்கே இருக்கு. அல்லேலூயா. அடுத்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று இயேசு கூறவில்லையா? 12 சிங்காசனங்கள் அவர்களுக்கு இருக்கும். அடுத்து 24 சிங்காசனங்கள் இருந்தது என்று நாம் ஏற்கனவே பைபிளில் வாசிக்கலாம். 12 அப்போஸ்தலர்கள், 12 கோத்திரப்புதாக்கள், 12 கோத்திரப்புதாக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற கோத்திரப்புதாக்கள் என்பது எத்தனை பேர்? 12 பேர். 12 கோத்திரப்புதாக்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் வரும்போது அங்கே வாசலண்டை யார் அமர்ந்திருந்து நியாயம் விசாரிப்பார்கள்? இயேசு தாமே சொன்னார் தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து, நீங்கள் 12 சிங்காசனத்தில் இருந்து இந்த பூமி என்ன செய்வீங்க? நியாயம் தீர்ப்பீங்கன்னார். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 6:2 அப்படி சொல்லுகிறது. ஓ பூமியின் ராஜாக்கள் நகரத்துக்குள் பிரவேசித்து இயேசு வாக்குத்தத்தம் செய்தது போல அப்போஸ்தலர் நியாயாதிபதிகளின் முன்பாக வருவார்கள். ஓ என்ன 1500 மைல்கள் உயர உச்சியில் இந்த சிங்காசனத்தில் ஒளியாகிய இயேசு சபையின் மேல் அமர்ந்திருப்பதை முழு உலகமும் காணும். நீங்கள் அவரை காணத்தக்கதாக பாருங்கள். முழு உலகமும் அதை காண முடியுமா? ஏன்னா எதுவுமே இருக்காது, எல்லாம் தரமட்டமாயிடும். எப்படி இஸ்ரவேல் நாடு காசா பட்டணத்தின் மீது போர் எடுத்து எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கி விட்டார்கள், அதே போல் இந்த உலகமே என்ன ஆயிரும்? தரைமட்டமாயிரும். கட்டடங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள் எதுவுமே இருக்காது. மனிதனால் உண்டாக்கப்பட்ட அரசியல் சம்பிரதாயங்கள் எல்லாமே அழிந்து போகும். ஆமென். நீங்கள் அவரை காணத்தக்கதாக 1500 மைல்கள், அது ஒரு உதாரணத்தை அவர் சொல்றார். சரி, மேலும் கீழுமாக அப்பூமி எல்லாம் மீட்கப்பட்டதாக இருக்கும். அங்கே வீடுகள் சுத்த பொன்னாய் இருக்கும். காதலையும் மூக்கிலும் தானே நம்ம போடுறோம் அழகுபடுத்துறதுக்கு. அங்கே அந்த பொன்னால் செய்யப்பட்ட சுத்தமான 22 காரட்டா இல்லை அதுக்கும் குறைஞ்சதில்லை, சுத்தமான தங்கத்தினால வீடு இருக்குமா. தங்கத்தினால் செய்த அரண்மனைன்னு நம்ம பாடணும். ஆமென். பாருங்க, அங்கே வீடுகள் சுத்த பொன்னாய் இருக்கும். இது புதிய எருசலேமில். எங்கே? புதிய எருசலேமில். அதான் மண் சுவரெல்லாம் இருக்காது, சிமெண்ட் கலவெல்லாம் அங்கே இருக்காது. ஆமென். அங்கு இருபுறமும் மரங்கள் வளர்ந்திருக்கிறதான வீதிகள். அந்த தெருவில் போனீங்கன்னா இருபுறமும் என்ன இருக்குமா? மரங்கள் இருக்குமா. நந்தவனங்களும் எப்படி பழைய ஏதேன் தோட்டம் எப்படி இருந்ததோ அது போன்ற ஒரு நிலை அங்கே இருக்கும். ஜீவ தண்ணீர் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு பளிங்காக மிளிரி திறப்பின் வாயிலினூடே உப்பருகின் மேல் ஓடும். ஜீவ தண்ணீர் 22ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பிப்பேன். சிங்காசனத்திலிருந்து மேலே உச்சியில் இருக்கிறாரு இயேசு சிங்காசனத்தில், அங்கு இருந்து தண்ணி புறப்பட்டு வருது. ஆமென். அது ஜீவ தண்ணீர். ஜீவ விருட்சமானது ஒவ்வொரு முற்றங்களிலும் வளர்ந்தோங்கி வருஷத்தில் 12 விதமான கனிகளை தரும். நான் நினைக்கிறேன், ஒருவேளை ஒரே மரம் வருஷத்தில் 12 விதமான கனிகளை தரும்னா, ஒரு மாதம் ஆப்பிள் பழத்தை தரலாம், அடுத்த மாதம் ஆரஞ்சு பழத்தை தரலாம், அதுக்கு அடுத்த மாதம் திராட்சை பழங்களை தரலாம்.
அடுத்து கொய்யா பழத்தை தரலாம். அப்படி ஒவ்வொன்றா 12 பழங்களையே அது தரும். சாத்தியமா? மனுஷனே அதை செய்கிறான். தீர்க்கதரிசி ஒரு தோட்ட பண்ணைக்கு போயிருந்தார். அங்கு ஒரே மரத்தில் இருந்த கிளைகளில் ஆரஞ்சு பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, வேற இன்னும் ஒரு சில பழ வகைகள், எலுமிச்சம்பழம் எல்லாமே இருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. கவனிங்க, எங்கே கவனிங்க, அல்லேலூயா. இது எப்படி சாத்தியம் என்று கேட்டால் அந்த தோட்ட பண்ணையாளர் சொல்கிறாரு, இது ஒட்டு போடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். ஒரே மரம், அது எலுமிச்சை மரமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மரமாக இருக்கலாம். ஆனால் அங்கிருந்து கிளைகளில் ஒட்டு போடும் பொழுது இந்த மூல மரத்தினுடைய அந்த சத்தானது வேறு உறிஞ்சி எல்லா கிளைகளுக்கும் அனுப்புமா. அப்படியானால் அது ஆரஞ்சு மரத்தில் உள்ள கிளை ஒட்டு போடப்பட்டால் அது ஆரஞ்சு பழத்தை தரும். ஆப்பிள் பழத்தில் உள்ள மரத்தில் உள்ள ஒட்டு போட்டால் அது ஆப்பிள் பழத்தை தரும். கொய்யா மரத்தினுடைய ஒட்டு போட்டால் அந்த கிளைகள் எல்லாம் கொய்யா பழங்களை தரும். இது உண்மையாகவே சாத்தியமான ஒன்று என்று அந்த பண்ணை, தோட்ட பண்ணைக்கு போய் தீர்க்கதரிசி நேராக பார்த்துருக்காரு. செய்தியில் நீங்கள் வாசிக்க முடியும். இப்போ அந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா அது போன்ற ஒரே மரத்தில் இவ்வளவு பழங்கள் வரும்னா ஏன் அங்கே வராது? புதிய எருசலேமில் உள்ள அந்த ஒரே மரத்தில் இது ஒட்டு போட்டு மனுஷன் அதை கண்டுபிடிச்சிருக்கிறான் அப்படின்னா தேவன் சிருஷ்டிகர். ஆகையால் நான் நினைக்கிறேன், வருஷத்தில் 12 விதமான கனிகளை தரும். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு வகை கனியை தரும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கனி, இல்லையா? ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சு, செப்டம்பர் முடிய போகுது. இப்போ ஆப்பிள் பருவகாலம் முடிஞ்சிடும். அக்டோபரில் என்ன வந்துடும்? உங்களுக்கு ஆரஞ்சு பழம் கிடச்சிரும். நவம்பரில் கொய்யா பழம் கிடச்சிரும். மாற்றி மாற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்த நம்ம தவற விடலாமா? விடக்கூடாது. ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். ராஜாக்கள் அந்த நிலத்தினுடைய கனிகள், ஏன்னா வனாந்தரமெல்லாம் செழிப்பாயிரும், எல்லாவும் பழையபடி ஏதேன் தோட்டத்தை போல அது அதனுடைய பலனை நிச்சயம் தரும். ஆகையால் இந்த ராஜாக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த விளை நிலச்சல் எல்லாவற்றிலிருந்தும் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். காணிக்கையாக அதை கொண்டு வருவார்கள். ஜீவ விருட்சத்தின் இலைகள் நாட்டின் ஆரோக்கியத்திற்காக இருக்குமா. ஆரோக்கியம் அப்படின்னா அங்கே வியாதி இருக்காது. அப்படின்னா அந்த இலை எதுக்காக பயன்படுகிறது இல்லையா? நான் வாசித்த அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இல்லை, அவர்களுடைய கண்ணீர் யாவை தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினைகள் எல்லாமே ஒளிந்து போயின. இப்போ வியாதி என்பது இருக்காது. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆரோக்கியத்திற்காக இருக்கும் என்றால் சமாதானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். ராஜாக்கள் மகிமை மணவாட்டியின் அறைக்குள் கொண்டு வந்து பார்த்தீங்களா விட்டு பின் வெளியே செல்லும் போது அம்மரத்தின் இலைகளில் ஒன்றை பறித்து, ஆமென், அதை கொண்டு செல்வார்கள். காரணம் என்னென்றால் தேவனுடைய கோபாக்கினை முடிந்து என்பதற்கு அடையாளமாக புறாவானது பரிசுத்த இலை ஒன்றை பேழைக்குள் கொண்டு வந்தது போல தங்கள் அண்டை நாட்டு ராஜாக்கள் காணும்படி அதை காண்பித்து நாம் என்றென்றும் சமாதானமாக இருக்கிறோம் என்பதை அதன் மூலம் அறிவிப்பார்கள். அந்த புதிய எருசலேம் இருக்கக்கூடிய அந்த புதிய பூமியில் யுத்தங்கள் இருக்காது, யுத்தம் இருக்காது, சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது. எல்லாமே என்ன இருக்கும்? சமாதானமாக தான் இருக்குமா. அல்லேலூயா. இந்த பூமியில் எல்லா அக்கிரமும் இருக்கிறது, எல்லா விதமான பிசாசுகள் கிரியை செய்து, ஆனால் அங்கே அது இருக்காது. அவ்வளவு சமாதானத்தை போல இருக்கும் என்பதை அதன் மூலம் அறிவிப்பார்கள். அது இளைப்பாறுதல் உள்ளதாக இருக்குமா. பார்த்தீங்களா, ஒரு இளைப்பாறுதலாக ரிலாக்ஸேஷனாக நம்ம என்ன செய்யலாம், அங்கே வாழலாம். கஷ்டம், நஷ்டம், துன்பம், அழுதல், கண்ணீர் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் அப்படி வாழ்கிறீங்களா? யாராவது உலகத்தில் கவலை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், வருத்தம் இல்லாமல், வேதனை இல்லாமல்
யாராவது வாழ்கிறீங்களா? எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அங்கே அது இருக்காது. ஆமென். அந்த பரலோக தரிசனத்தில் சொல்லும்போது என்னுடைய நாயை நான் பார்த்தபோது எனக்கு அழ வேண்டும் போல தோணிட்டு, ஆனால் அங்கு அழ முடியாது. அந்த அழ வேண்டும் என்ற உணர்வுகள் இருக்காது அந்த சரீரத்தில். ஒரு கஷ்டப்பட்டார், ஒரு விபத்தோ இல்லை ஏதாவது ஒன்று நடந்து விட்டதுன்றா அதை பார்த்த உடனே ஐயோன்னுட்டு என்ன செய்கிறோம், அலறுதோம், கண்ணீர் வருது நம்ம அறியாமல். ஆனால் அங்கே ஒன்று அந்த உணர்வே இருக்காது. அழ வேண்டும் என்ற உணர்வே அங்கே இருக்காது. ஆமென். பாருங்கள், நாம் சண்டையிட்டு ரத்தம் சிந்தி அலறி பிள்ளைகளை எரித்து விதமான காரியங்களை செய்தோம். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்கும் சண்டை. போன வாரம் கணவன் மனைவிக்கு சண்டை. அவன் அம்மா வீட்டை பார்த்து போயிட்டான். இவன் பார்த்தான் இனிமேல் நம்ம சமாதானமாக வாழ முடியாது. 3 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போய் அவன் என்னச்சுதான் பெட்ரோல் ஊற்றி உயிரோட தீ வச்சிட்டான். தானும் தற்கொலை செய்து கொண்டான். ஆமென். மனைவி வீட்டுக்கு வர்றா, பிள்ளைகளை காணலையே, என்னாச்சுன்னு தேடி பார்த்தாங்க, காணலை. காவல்துறைக்கு போகுது. கடைசியில் பார்த்தா பெட்ரோல் ஊட்டு தீரித்து 3 பிள்ளைகளும் சாகும். இவரும் மருந்து சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஏன்? அந்த குடும்பத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. பாருங்க, உலகம் ஒரு சமாதானம் வரும். வீடு இல்லாமல் ஒரு வீடு கட்டிட்டோம்னா பெரிய சமாதானமாக இருக்கும். உடையே இல்லை, உடை கிடச்சுன்னா சமாதானம் தெரியும். அதெல்லாம் 4 நாளைக்கு தான். விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். அப்படிதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டாலும் போரடிக்கி, என்ன உடை கொடுத்தினாலும் அதுவும் போரடிக்குது. ஏதாவது 4 நாள் விஸ்குன்னு கட்டிட்டு போவீங்க, அப்புறம் முடிஞ்சுது. என்ன தான் செய்து பாருங்கள். பிரியாணி சாப்பிட்டோம், 2 நாள் சாப்பிட்லாம், 3ஆவது நாளும் அதே சாப்பிட்டா என்னாகும்? கிட்டே கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான். எது நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் எல்லா மாயையும் மனதிற்கு சஞ்சலமாக இருக்கிறது. பிரசங்கி சொன்னது போல எல்லாம் மாயை தான். அதனால் இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் நம்ம என்ன செய்யாது? சந்தோஷப்படுத்தவே படுத்தாது. நீ ஆராய்ஞ்சு பாருங்கள். ஒரு புது கார் வாங்கியாச்சுன்னா உடனே சந்தோஷம். ஒரு பைக்கு வாங்கிச்சுன்னா சந்தோஷம். எவ்வளோ நாளைக்கு இந்த சந்தோஷம்? அவ்வளோதான். ஒரு முறை இந்த கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். மழை காலம் நினைக்கிறேன். நடந்தே வந்தார். சார் பைக் வரலையாண்ணா? பைக்கு அங்கே விட்டுருக்கேன்னாரு. ஏன்னா புது பைக்கில் இங்கே வந்து அந்த தண்ணீரில் கடந்து வரும்போது அது டஸ்ட் ஆயிரும், அழுக்காயிடும். அதனால் அங்கே பாதுகாப்பாக விட்டுட்டு நடந்து வராரு. எத்தனை நாளைக்கு? அப்புறம் அதை தொடைப்பே இருக்காது. அப்படி தானேங்க? தொடைப்பே இருக்காது. சில பேர் அடிப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை வாங்கினதுலேருந்து விற்கிறது வரைக்கும் அப்படியே பளபளன்னு வச்சுருப்பேன். ஏன் அனுபவம். ஆமென். சில பேர் அப்படி இல்லை, வாங்குவாங்க கொஞ்ச நாள் தான், அப்புறம் போச்சு. நம்ம அப்படி இல்லைங்க. என்னை பொறுத்தவரை அப்படி. ஏன்னா கர்த்தர் கொடுத்த காணிக்காது, என்னுடைய சுய சம்பாத்தியம் இல்லை, கர்த்தர் கொடுத்தது. அதை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்பதற்கு எல்லாவற்றையும் பாதுகாத்து வைக்கிறேன். ஆமென். சரி, கவனிங்க. ஆகையால் இப்பொழுது சமாதானம் உண்டாயிருக்கிறது. எல்லாம் சமாதானமாக இருக்குங்க. ஆரோக்கியம் அது வியாதிக்கான ஆரோக்கியம் அன்று. பார்த்தீங்களா? அந்த ஆரோக்கியம் என்பது அந்த இலைகள் வந்து ஆரோக்கியத்துக்கு அடையாளமாக கொடுக்கிறது. ஆனால் அது வியாதிக்கான ஆரோக்கியம் அன்று. அது தேசங்கள் அமைதலாக இருப்பதையே குறிக்கின்றது. உலக தேசங்கள் எல்லாமே ஒன்று கொண்டு சண்டையே இருக்க, எல்லாம் சமாதானமாக இருக்கும். ஆமென். பைபிளில் சொல்லுது, அப்பொழுது நீதி வாசமாக இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றின என்று வசனம் இருக்கிறது. நீதி வாசமாக இருக்கோங்க. ஆமென். எந்த அக்கிரமும் இருக்காது, எந்த பாவமும் இருக்காது, அலறுதல் இருக்காது, துக்கம் இருக்காது, வருத்தம் இருக்காது. இப்பொழுதே நாம் அப்படி வாழ்ந்து பழகிக்கொள்ள வேண்டும். அது நல்லது தான். எது நடந்தால் என்ன, நமக்கு என்ன வந்திருக்கு?
தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எல்லாம் அவருடைய சித்தம். நமக்கு ஒரு வியாதி வந்தாலும் சரி, அது நன்மையாக தான். இன்றைக்கி நான் ஸ்டேட்டஸில் ஒரு இது போட்டிருந்தேன், ஒரு வசனம். அதை யாராவது எடுத்தால் வாசிங்க பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்டஸில் நான் 4 வசனங்கள் போடுவேன், ஒரு இது போடுவேன். நீங்கள் மொபைல் வச்சுருப்பீங்கன்னா தினம் காலையில் பார்த்துருங்க, 7 மணிக்குள்ளே நான் போட்டுருவேன். பார்க்குற வழக்கம் உண்டா? யாருக்கெல்லாம் உண்டு? மொபைல் நீங்கள் எதுக்காக வச்சுருக்கீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் எதுக்காக வச்சுருக்கீங்க? காலையில் வசனத்தை பாருங்க. 4 வசனம், அடுத்து ஒரு தீர்க்கதரிசியுடைய செய்தின்னு ஒரு பாகம். இதையெல்லாம் மொத்தம் 5 பிரிவுகள். காலையில் 6லிருந்து 7 மணி வரைக்கும் நான் பதிவு பண்ணிடுவேன். இன்னைக்கு காலையிலே நான் பதிவு பண்ணிட்டேன், 6:40 பதிவு பண்ணிட்டேன். என்ன வசனப்பா எடுத்தியா? வாசி. கர்த்தர் பெரியவர் என்றும், அடுத்த வசனம் மஞ்சள் கலரில். அது இல்லை, அது ரோமர். நான் சொன்னது அது தானோ? நீ வாசி. மஞ்சள் கலர் எழுத்து இல்லைன்னா கொண்டு வர, நான் பார்க்குறேன். ஸ்டேட்டஸை பாருங்கள். ஸ்டேட்டஸில் நீங்கள் தினமும் பாருங்கள். சிலவங்க மொபைல் வச்சுருக்கீங்க, எதுக்காக வச்சுருக்கீங்கன்னே எனக்கு புரியல. காலையில் எழுந்த உடனே வசனங்களை ஜெபம் பண்ணிவிட்டு வசனத்தை பாருங்கள். ஆறுதலான ஆசீர்வாதமான தீர்க்கதரிசி செய்தியுள்ள வசனங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கவனிங்க, அது நீங்கள் வாசிக்கணுங்கிறதுக்காக தானே. கர்த்தர் பெரியவர் இல்லை, தீர்க்கதரிசி செய்தியில். ஒருவேளை நான் தவறாக இருந்து 100 ஆண்டு காலம் நான் வாழப்போகிறேன் என்றும், முடிவில் அவர் என்னை கண்டனம் செய்து, வில்லியம் பிரணாமே, பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நீ அபாத்திரன், ஆகவே புறம்பான இருளில் செல்வாயாக என்று கூறுவார் என்று நான் அறிந்தாலும், என் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அவரை சேவிப்பேன். பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான வாக்கு பாருங்க. நீங்கள் நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு நன்மை நடந்தால் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை சேவிக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்துட்டுனா என்ன செய்வோம்? சர்ச்சு பக்கமே வரமாட்டோம், ஆண்டவரையும் ஆராதிக்க மாட்டோம். ஆமேன், அல்லேலூயா. ஆனால் அவர் அப்படி இல்லை. ஒருவேளை நான் தவறாக இருந்து 100 ஆண்டு காலம் நான் வாழப்போகிறேன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக 100 வயசு வரை 100 ஆண்டுகள் நான் வாழப்போகிறேன் என்றும், முடிவில் அவர் என்னை கண்டனம் செய்து, வில்லியம் பிரணாமே, பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நீ பாத்திரன் அல்ல, நீ அபாத்திரனாக இருக்கிறாய், ஆகவே புறம்பான இருளில் செல்வாயாக என்று கூறுவார் என்று நான் அறிந்திருந்தாலும், என் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அவரை சேவிப்பேன். பார்த்தீங்களாங்க? எனக்கு என்ன நேரிட்டாலும் சரி, நான் என் வாழ்நாளில் அவரை என்ன செய்வேன்? சேவிப்பேன். அதுதான் சரியான விசுவாசம். ஏனெனில் அபாத்திரனான நான் அவருடைய ஆசீர்வாதங்களை அபரிதமாக பெற்றுள்ளேன். என் ஜீவனை காட்டிலும் அவர் மேலானவர். நமக்கு பிரச்சனை வருது, ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்துன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆராதனைக்கு வரமாட்டோம், கட் பண்ணிடுவோம். ஆனால் அவர் அப்படி இல்லைங்க. தாய் மரணத்தருவையில் இருந்தாலும் ஆலயத்துக்கு வந்துட்டார். அவருடைய சாட்சி நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். தாய் எப்பொழுது உயிர் போக போதோ தெரியல, படுக்கையில் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாங்க. அப்பொழுதும் கூட அவர் வந்து பிரசங்க இடத்திலிருந்து அவருடைய வார்த்தையை பிரசங்கிறார். அது என்ன சொல்லுகிறது என்றால், தேவனை அவர் அவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் உண்மையாகவே அவரை நேசிக்கிறோம் என்றால் எந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆராதனை விட மாட்டோம். ஏன்னா நான் தேவனை ஆராதிக்கணும். இதை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் பாருங்கள், தினமும் பாருங்கங்க. 7 மணிக்கெல்லாம் இந்த வசனங்கள், ஒருவேளை ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். தினமும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கவனிங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் மட்டும் நம்ம சபையில் அதை காலையில் பார்க்குறாங்க, மற்றவங்க மொபைல் என்ன யூஸுக்குன்னு எனக்கு புரியல. அல்லேலூயா.
எவ்வளோ அருமையாக சொல்கிறார். நீ புறம்பான இருளில் செல்வாயாக என்று அவர் சொன்னால் கூட நான் அவரை சேவிப்பேன். ஏனென்றால் நான் அவருடைய திரளான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன். என் ஜீவனை காட்டிலும் அவர் மேலானவர். ஆமேன். எவ்வளோ அருமையான வாக்குத்தத்த வசனங்களை நான் செலக்ட் பண்ணி போடுறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கவனிங்க. அடுத்து, தேசங்கள் அமைதலாக இருப்பதை குறிக்கிறது தான் அந்த ஆரோக்கியம். உச்சியிலே சிங்காசனம் உள்ள நகரம் அது. உச்சியிலே, மலையின் உச்சியிலே சிங்காசனம் இருக்குமா. அங்கே அவர்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. வெளிப்படுத்தல் 21:23 அங்கே என்ன சொல்லியிருக்கான்? ஆட்டுக்குட்டி ஆனவரே அதற்கு விளக்காக வெளிச்சமாக இருப்பார். கவனிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருக்கிறார். சூரியன் வராது, சந்திரன் கிடையாது, எதுவும் வேண்டாம். சரி, கவனிங்க. ஆகையால் தேவன் தாமே எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கத்தக்கதாக காலம் நிறைவேறும் போது இயேசு எல்லாவற்றையும் பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுப்பார். பின்பு இஸ்ரவேல் புத்திரரை வனாந்தரத்தில் பின்தொடர்ந்த அக்கினி ஸ்தம்பமாகிய தேவனாகிய கர்த்தர் பரிபூர்ணமான ராஜாங்கத்தில் உள்ள சிங்காசனத்திற்கு உயர எழும்பி செல்வார். நம்முடைய யோசேப்பாகிய இயேசு இந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அப்பொழுது சீயோன் மலையின் மேல் ராஜா தாமே வெளிச்சமாய் இருந்து அந்த பரிசுத்த வெளிச்சம் முழு நகரத்தையும் பிரகாசமான வெளிச்சமாகுமா. அங்கு சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை. ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாக இருக்கும்போது அந்த பரிசுத்த நகரம் முழு பிரகாசமான வெளிச்சமாக்கும். 1500 மைல்கள் உயரம், 1500 மைல்கள் சதுரமாய் 4 பக்கமும் சம அளவு. 1500 மைல் உயரம், அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு 4 பக்கமும் 1500 மைல் வீதம் சதுர அளவில் அந்த நகரம் இருக்குமா. ஆகையால் அங்கே வீதிகளும் இருபுறமும் மரங்களுள்ள சாலைகளும் அமைந்திருந்தன. எல்லா வீதிகளிலும் மரங்கள் அமைந்திருந்தன. வெளிப்படுத்தல் 21 படித்து நாம் சரி என்று பார்த்து கொள்ளலாம். ஆட்டுக்குட்டியானவரே அங்கு விளக்காயிருப்பதனால் அவர்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. சிங்காசனத்தினின்று அது 1500 மைல்கள் நேரடியாக இருக்காது, அது உயரமாக இருக்கும். ஆனால் சற்று சாய்வாக கூர்நுனி கோபுரம் போல இருக்கும். பார்த்தீங்களா? இந்த கூர்நுனி கோபுரம் எப்படி இருக்கிறதோ அது போன்றதாக அது இருக்குமா. அதாவது 4 பக்கமும் 1500 மைல்கள் சுற்றுப்புறம் சரியாக இருந்தாலும் உயரம் 1500 மைல் உயரம். ஆனால் கூம்பு போன்ற வடிவமாக கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு மலை எப்படி இருக்கிறது? ஒரு மலை கீழே அடிப்பகுதி எப்படி இருக்கிறது? பறந்து விரிந்து இருக்கும். மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கூம்பாக போகும். அதே போன்று தான் இந்த நகரம் இருக்குமா. அது ஒரு பட்டணத்திலிருந்து மறுபட்டணம் வரையும் நீங்கள் கவனிப்பீர்களானால் ஒரு பட்டணத்தின் பக்கம் துவக்கி மறுபக்கம் வரையும் இருக்கும். சரி, கவனிங்க. அது கூட வேண்டாம் நமக்கு. பாருங்கள், அவர்கள் கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வருகிறார்கள், தூர தேசத்தினின்றும் அவர்கள் வருகிறார்கள். நம்முடைய ராஜாவோடு விருந்து உண்ண விருந்தினராக வருகிறார்கள். பாருங்கள், அங்கு தேவனை ஆராதிப்பதற்காக வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையை புசிப்பதற்காக, விருந்துக்காக வருவார்கள். இந்த யாத்திரைகள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கவனிங்க. திவ்ய வெளிச்சம் பிரகாசிக்கும். அவர் முகத்தை அவர் தரிசிக்கிறார்கள். அவர் முகத்தை நம்ம தரிசிக்கலாம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவோட முகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு ஒரு புதிய போதகம் வந்திருக்குது. மணவாளன் மணவாட்டிக்குள்ளே தான் இருக்கிறாரு.
என்ன வெளியே மணவாளனை பார்க்க முடியாது என்று ஒரு புதிய போதகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அவருடைய முகத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவருடைய முகத்தையே அவர்கள் தரிசிக்கிறார்கள். கிருபையில் பங்கேற்றவர்களாகிய ஆசீர்வதிக்கப்பட்டோர் அவரின் கிரீடத்தில் ஒளி வீசும் கற்களாக இருப்பார்கள். ஓ, இயேசு சீக்கிரம் வருகிறார். நாம் கவலை எல்லாம் அப்பொழுது தொலைந்து விடும். நம் ராஜா எவ்விதமாக இருப்பார் இன்னும் நீண்ட காலம் இல்லை, இன்னும் நாம் போகக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கு. எல்லாமே பரிபூரணமாக போலக அமைப்பின்படி எல்லாமே சரியானபடி அமைந்துள்ளது. அது எதை குறிக்கின்றது? சற்று யோசித்து பாருங்கள். 1500 மைல் சதுர பரப்பளவில் இருந்து இந்த ஒரு கூடாரத்திற்கு ஜனங்கள் வருவது என்பது, ஆமென், அதே பரப்பளவு. உலகமெங்கிலும் இருந்தவர்கள் அங்கு ராஜாக்கள் அந்த கனத்தையும் மகிமை நினைச்சுவார்கள் கொண்டு வருவார்கள். அதை வந்துட்டு போகும்போது அங்கே இருக்கிற இலையை பறித்து கொண்டு போவார்கள். அது சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கும். பாலஸ்தீனாவில் உள்ள அந்த சிறிய இடத்தை குறித்து தேவன் அவ்வளவு அக்கறை கொண்டார். பாலஸ்தீனாவில் உள்ள அந்த சிறிய இடத்தை குறித்து தேவன் ஏன் அவ்வளவு அக்கறை கொண்டார்? ஆனால் சரியாக அங்கேதான் புதிய எருசலேம் தோன்ற போகிறது. ஏன் பாலஸ்தீனா இன்னைக்கு கிளீன் ஆகிட்டு இருக்கு? உலகத்தின் பார்வையில் தெரியும். உலகத்தின் பார்வையில் இப்படி யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கட்டடை இடித்து எல்லாத்தையும் அவங்க அழிச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஆனால் பாலஸ்தீனா தேசத்தில் தான் யார் பிறந்தா? எருசலேம் என்ற இடத்துல இயேசு பிறந்தார். அதனால் அந்த இடத்துல தான் புதிய எருசலேம் வந்து அமரப்போகிறது, பாலஸ்தீனா இடத்துல. அது இப்பொழுதே சுத்தமாகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோமே. ஆமென். ஆகையால் அவள் அந்த புதிய எருசலேம் தள்ளிக்கொண்டு மேலே வரும்பொழுது இடது வலது பக்கங்களில் ஒலிவு மலைகள் அதன் வலது இடது பக்கங்களில் ஒட்டியுள்ளவாறு தென்படும். ஆமென். இப்போது அவர்கள் செல்லுவது போன்று இவ்விதமாக அவருடைய பரிசுத்த பாதங்கள் அந்த மலையின் மேல் நிற்கும்போது அந்த நாளில் அது மேலே தள்ளி கொண்டு வரும். பாருங்க, யூதர்களுக்கு மத்தியில் இயேசு தன்னை வெளிப்படுத்தும் போது ஒலிவு மலையில் அவருடைய பாதம் வந்து நிற்குமா. ஒலிவு மலை என்ன செய்யும்? ரெண்டாக பிளந்துடும். ஆமென். அது போன்ற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஆகையால் அவருடைய சிங்காசனம் 1500 மைல்கள் உயரத்தில் இருக்குமா. அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கும்? ஆனால் கீழே இருந்து பார்த்தாலும் அதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அது என்னவா இருக்குது? கூர்நுனி கோபுரமாக அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் சிங்காசனத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அது கூர்நுனி கோபுரமாக அப்படியே ஒடுங்கி போகும்போது நீங்கள் கீழே இருந்து கூட என்ன செய்ய முடியும்? அதன் உச்சியை பார்க்க முடியும். அங்குதான் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. கவனிங்கள், ஒரு சமயம் பிசாசு அவரை சோதிப்பதற்காக ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு செல்ல முயற்சித்ததை நினைவில் கொள்ளுங்கள். 1500 மைல் உயரத்தில் அவருடைய சிங்காசனம் இருந்தது. புதிய எருசலேம் 12 அஸ்திபாரங்களை உடையதாக இருந்தது. 216 அடியாய் இருந்த ஆரோனின் மார்பதக்கம் போல் இருக்கும் மதிலின் மேல் 12 அப்போஸ்தலர் நாமங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்தவான்கள் அவரை ராஜாதி ராஜாவாக முடிசூட்டும் போது சிங்காசனத்தில் அவரே தலைக்கல்லாய் அமர்ந்திருப்பார். பாருங்கள், இந்த கூர்நுனி கோபுரத்தில் தலைக்கல்லானது அமர்ந்திருக்கும். என்னுடைய ஜேபியில் வைக்கும் பணப்பையை நான் வைத்திருக்கவில்லை. சரி, இப்போது உங்களிடம் $1 நோட்டு இருக்குமானால் அதன் ஒரு முனையில் கழுகும் ஈட்டியும் ஆயுதங்களின் போர்வையும் மறுமுனையில் கூர்நுனி கோபுரமும் அதன் உச்சியில் எல்லாவற்றையும் காணும் ஒரு கண்ணும் அறியப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்கள் செய்து கொண்டிருப்பது என்னவென்று அவர்களுக்கே தெரியாது. இப்போ பாருங்க, அந்த படத்தை போடுவாங்க பாருங்க. இதுதான் அமெரிக்கா தேசத்தில் உள்ள $1. $1. இந்த டாலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
கழுகு என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம அதில்? கழுகு என்னப்பா பார்த்தோம்? திரும்ப அப்படியே எடு. கழுகும் ஈட்டியும் ஆயுதங்களின் போர்வையும். பார்த்தீங்களா? அது அந்த பக்கம் இருக்குது. இன்னொரு முனையில் என்ன இருக்குங்க? கூர்நுனி கோபுரம் இருக்குது. அடுத்த படத்தை போடு, கூர்நுனி கோபுரத்தை. சரி, இதுதான் அந்த கூர்நுனி கோபுரம். அங்கே உயரம் என்ன இருக்குங்க? கண் இருக்குது இல்லையா? அடுத்தது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணோம், சைடு பண்ணோம். சரி, இப்போ பாருங்கள், இந்த கூர்நுனி கோபுரம் போன்ற என்ன zoom பண்ணலாம். இதுதான் அந்த கூர்நுனி கோபுரம். $1. இதில் லத்தீன் மொழியில் எழுதியிருக்கான். இதுதான் கூர்நுனி கோபுரம். இந்த கண் இருக்கக்கூடிய அதன் உச்சி தலைக்கல்லானது அங்கு வைக்கப்படவில்லை. ஆனால் புதிய எருசலேமில் அது என்ன செய்யப்பட்டிருக்கோம்? வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுதான் $1. பாருங்கள், இதை ஏன் அங்கே வச்சாங்க, எதுக்காக வச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதான். ஆனால் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அதை செய்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்க்க சரி, இப்போ பாருங்கள், இதுக்கு போய் கீழே வரும்போது த கிரேட் சீல், மகத்தான முத்திரை. அது ஒரு மகத்தான முத்திரை என்று எழுதியிருக்கிறதாம். ரகசியங்கள், முத்திரையினுடைய ரகசியங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காரியம் இதுதான். ஒரு மகத்தான முத்திரை என்ற எழுத்தும் அங்கே இருக்குதான். அப்போ பாருங்க, அப்போ தேவன் இங்கே என்ன வச்சிருக்கிறார்? ஒரு கூர்நுனி கோபுரத்தை வைத்து அந்த தலைக்கல்லை அங்கே அதன் மீது பொருத்தப்படாமல் வைத்திருக்கிறது. ஆனால் புதிய எருசலேம் நாட்களிலே மணவாட்டியும் அந்த தலைக்கல்லாகிய கிறிஸ்துவும் பொருத்தப்பட்டிருப்பார்கள். ஆமென். அந்த இடத்துக்கு வரும்போது தேவன் அதை செய்கிறார். ஆனால் இப்பொழுது அது பொருத்தப்படவில்லை என்று சொல்கிறார். பாருங்க, இந்த கூர்நுனி கோபுர படத்தை நல்லா கவனிங்க. இது ஒரு மகத்தான முத்திரை. தீர்க்கதரிசி அதை பற்றி சொல்கிறார். பாருங்க, செய்திக்கு போவோம், கவனிங்க. ஆகியால் மறுமுனையில் கூர்நுனி கோபுரமும் அதன் உச்சியில் எல்லாவற்றையும் காணும் ஒரு கண்ணும் வரையப்பட்டிருந்தது. பார்த்தீங்களா? நம்ம என்ன இருந்து பார்த்தோம்? ஒரு கண்ணு அங்கே இருந்தது. அவர்கள் செய்து கொண்டு, ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆகையால் ஒரு கண்ணும் அங்கே வரைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்து கொண்டிருப்பது என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை. அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று செய்து வச்சுட்டாங்க. அக்கண்ணிற்கு மேல் இதுதான் மகத்தான முத்திரை. பார்த்தீங்களா? த கிரேட் சீல். இது மகத்தான முத்திரை என்று பொருள்படும்படி லத்தீன் பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. காய்பா கூட தான் எதை தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் என்பதை அறியாதவனாய் இருந்தான் இல்லையா? காய்பா என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தான்? ஜனங்களுக்காக ஒரே மனிதன் மரிப்பது நலமாக இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஆனால் அதனுடைய அர்த்தம் அவனுக்கு புரியலை. இன்னைக்கு ஜனங்கள் பைபிளில் உள்ள நிறைய காரியங்களை வாசிக்கிறாங்க மனப்பாடமாக, ஆனால் அர்த்தம் புரிகிறதா? இல்லை. கந்தேகா என்பவருடைய மந்திரி வனாந்தர வழியாக ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த அர்த்தம் புரிந்ததா? இல்லை. ஒருவன் எனக்கு அதை விளக்கி கொடுக்காவிட்டால் எப்படி புரியும்? அதுபோல் வேதாகமத்தையும் விளக்கி கொடுக்கணும், தீர்க்கதரிசி செய்தியும் என்ன செய்யணும்? விளக்கி கொடுத்தா தான் புரியும். அதுக்கு தான் சபை. ஆமென். கவனிங்க, அந்த மகத்தான முத்திரை இங்கே காணப்படுவதை பாருங்கள். புதிய நகரம் ஒன்று ஒரு தட்டையான சதுர வடிவம் கொண்டதல்ல, மாறாக யாவரும் காணக்கூடிய விதமாக சாய்வாக கோணத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கூர்நுனி கோபுரம் ஒன்று. இந்த பரிசுத்த மாமலையின் உச்சியின் மேல் கர்த்தர் தாமே இறங்குவார். ஏனோக்கின் கூர்நுனி கோபுரத்தில் தலைக்கல் வைக்கப்படவில்லை. இப்பொழுது நாம் பார்த்த அந்த படத்தில் என்ன வைக்கல? தலைக்கல் வைக்கல. இங்கேயும் நம்ம தலைக்கல் வைக்கப்படலை. அப்படித்தான் நாம் வரைந்திருக்கிறோம். அந்த அமெரிக்கா $1 நோட்டில் கூட என்ன வைக்கல? தலைக்கல் வைக்கப்படலை. அந்த சபையின் காலத்திற்கும் தலைக்கல்லுக்கும் இடையில கேப் இருக்குது.
என்பதை கவனிங்கள். ஆனால் தலைக்கண்ணானது இனி வருகிறதா இருக்கிறது. இந்த மலையானது வெளியே துரித்து கொண்டு வந்து மீட்கப்பட்டவர்கள் வாழத்தக்கதான கர்த்தருடைய பர்வதமாக இருக்கும். இங்குதான் மீட்கப்பட்டவர்கள் குடியிருப்பார்கள். ஆமென். இருபுறமும் மரங்களாகிய விஸ்தாரமான சாலைகள், நந்தவனங்கள் இவைகளை சுற்றி ஜீவநதி ஓடும். திருநெல்வேலியில் 40 விதமான வசதிகளை கொண்ட என்ன இருக்கிறது, பிளாட்டுகள் ரெடியாக இருக்கிறது என்று அடிக்கடி விளம்பரத்தில் வந்துக்கிட்டே இருக்கான். 40 விதமான என்ன இருக்கான், அதுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கான். ஆனால் இங்கே போயிட்டா உலகத்தில் மனிதனே 40 விதமான வசதி வாய்ப்புகள் உள்ள பிளாட்டை ரெடி பண்ணி கொடுக்குறான். அல்லேலூயா. ஆனால் புதிய எருசலேமில் அப்படி இல்லைங்க. விஸ்தாரமான, அவன் சொல்லுவான், பிளாட் வைக்கிறவன் சொல்லுவான், விஸ்தாரமான தெருக்கள், 40 அடி கொண்ட தெருக்கள், 30 அடி கொண்ட தெருக்கள், 40 வகையான எல்லா காரியமும் அடங்கியது. பாருங்கள், நீங்கள் மொபைலில் அப்படியே திருப்பிட்டீங்கன்னா அங்கே வந்துடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஃபேஸ்புக்கில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இல்லை எதுலேயே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வரும். 40 வகையான உலகத்தரம் வாய்ந்த பிளாட்டுகள் திருநெல்வேலியில் கிடைக்கிறதாம். ஆனால் அதை விட தேவன் நமக்கு 40 இல்லை, 4000 இல்லை, எத்தனையோ வகை. ஆமென். தரம் வாய்ந்த ஒரு புதிய எருசலேம் என்ற நகரத்தை நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உலகத்தில் 40 உலகத்தரம் வாய்ந்தது தந்தாலும் சரி, 4000 தந்தாலும் சரி, எங்களுக்கு வேண்டாம் ஐயா, விழு ஆளை. எங்களுக்காக என் தேவன் ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துக்கு நாமும் இருக்கும்படி அவர் கொண்டு செல்ல போகிறார். அல்லேலூயா. பாருங்கள், இருபுறமும் மரங்களாகிய விஸ்தாரமான சாலைகள், நந்தவனங்கள் இவைகளை சுற்றி ஜீவநதி ஓடும். 22ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன ஓடுதான், ஜீவன் நதி ஓடும். பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. அல்லேலூயா. ஒரு சுத்தமான நதி அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்குது. விஸ்தாரமான சாலைகள், நந்தவனங்கள் இவைகளை சுற்றி ஜீவ நதி ஓடும். அங்குள்ள வீடுகளும் வீதிகளும் கண்ணாடி போன்று. பார்த்தீங்களா, வீடுகள் எல்லாம் தங்கமாக இருக்குமா, கண்ணாடி போன்று இருக்குமா. அல்லேலூயா. அப்படியாக எல்லாமே பொன்னாக இருக்கும். 12 விதமான கனிகளை கொடுக்க ஜீவ விருட்சமும் அங்கு இருக்கும். பூமியின் மதிப்புக்குரிய ராஜாக்களும் மனிதரும் மகிமையையும் கனத்தையும் அவ்வாசலின் வழியாக கொண்டு வருவார்கள். அந்த வாசல் இரவில் அடைக்கப்படுவதே இல்லை. எங்கள் திருடனோட தொல்லை அங்கே கிடையாது. அங்கே திருடனே இருக்க மாட்டான். அந்த வாசல் இரவிலும் திறந்துதான் இருக்கும், அடைக்கப்படுவதில்லை. ஏனெனில் அங்கே இரவு என்பதே கிடையாது. அதான் இருக்கு விஷயம். பூமியில் நமக்கு பகல் இருக்கிறது, இரவு இருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் என்ன கிடையாது, இரவு என்பதும் கிடையாது, பகல் என்பதும் கிடையாது. அப்படின்னா பாஸ்டர் நம்ம எப்போ தூங்குறது? தூக்கமே வராது. தூக்கம் என்பதே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். தேவதூதர்கள் எப்பொழுது தூங்குகிறார்கள்? தேவன் எப்பொழுது தூங்குகிறார்? இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. தூதர்களும் தூங்குறதில்லை, உறவுதில்லை. அப்புறம் நமக்கும் என்ன கிடையாதாங்க, தூக்கமும் கிடையாது, உறக்கம் கிடையாது, எதுவுமே அங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு மகத்தான தேசத்துக்கு நம்ம போக போகிறோமா? ஆமென். இந்த உலகத்தானுக்கு என்ன தெரியும்? உலகத்தான் ஏதோ ஒரு சிலையை தூக்கிட்டு தலைவலியை தூக்கிட்டு அலைதான். என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் அவ்வாசலின் வழியாக அவர்கள் கொண்டு வரும். அந்த வாசல் இரவில் அடைக்கப்படுவதில்லை. அங்கு இரவு என்பதும் கிடையாது. ஆட்டுக்குட்டியானவரே அந்த நகரத்தின் விளக்கு. அங்கு இரவு என்று ஒன்றுமே இல்லை. உழைப்பும் கவலையும் முற்றதோர் வீடு உண்டங்கு எனக்கு. ஓ, ஆட்டுக்குட்டி விளக்காய் இருக்கும் இடத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு பாடலில் பாடுறார் தீர்க்கதரிசி. பாருங்க, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்டணங்களும் வீடுகளும் வரப்போகிற அதை குறித்து பேசி கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறியாமல் இருக்க. இது ஒரு நிழலான காரியம். இப்பொழுது நாம் பெரிய ஒரு நல்ல வீடு எல்லாம் கட்டி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது ஒரு நிழலானது. ஆனால் நித்தியமான ஒரு ராஜ்யம் அங்கே வருது, அது நிஜமானது. அல்லேலூயா. இந்த இயற்கையான காரியங்கள் எல்லாம் நிழலாக இருக்கின்றது.
புதிய நகரத்திற்கு 12 அஸ்திபாரங்களும் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கின்ற அப்போஸ்தலராகிய 12 வாசல்களும் அங்கு உண்டாயிருக்கும். ஆமென். இந்த சிங்காசனமானது மிகவும் உயரத்தில் அமைந்து அங்கு தலைக்கல்லாகிய இயேசு அமர்ந்திருப்பார். கீழே மணவாட்டி பாருங்கள், இது மணவாட்டி. எங்கே மணவாட்டி இருக்கிறாள்? அது தலைக்கல்லாகிய கிறிஸ்து. அதே போன்றதாக அமைப்பில் தான் நாம் அங்கு காணப்படுவோம். ஆமென். ஏனோக்கின் கூர்நுனி கோபுரம் எந்த விதமான நிழலையும் பகலில் உண்டாக்குவதில்லை. பார்த்தீங்களா? ஏனோக்கு எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த கூர்நுனி கோபுரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கூர்நுனி கோபுரம் இப்படி இருக்கிறதுனால அங்கே என்ன வராதான், நிழல் பகலில் உண்டாக்குறதே இல்லையா, நிழலே வராதாங்க. அந்த அமைப்பு அதுபோன்ற அமைப்பு இருக்கனால அந்த சூரியன் எங்கு சென்றாலும் அதுக்கு நிழலே வராத அளவுக்கு அது கட்டப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எகிப்திற்கு நான் சென்றபோது அதை பார்த்தேன். அந்த கூர்நுனி கோபுரத்தை எகிப்தில் போய் தீர்க்கதரிசி பார்த்துருக்கிறார். அதில் நிழலே படுவதில்லையா. பாருங்கள், உலகத்தானே இப்படி அமைச்சிருக்கிறார் என்றால் தேவன் என்ன விதமாக அதை அமைப்பார். அல்லேலூயா. ஆகையால் பூலோக கணக்கின்படி அது அமைக்கப்பட்டு அதனுடைய அளவுகள் சூரியன் எப்பக்கம் இருந்தாலும் அதை சுற்றி ஒரு நிழலும் விழாத வண்ணம் இந்த மகத்தான உருவமான, ஆமென், மகத்தான உருவமான வயிற்று மேலே கூர்நுனி கோபுரம் பூகோள கணக்கின்படி சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் எகிப்தில் அது பூகோள வடிவ அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறதா. அதனுடைய நிழல் விழவே விழாதான். எல்லா பக்கமும் என்ன தான் இருக்குமா, வெளிச்சமாக தான் இருக்குமா, பிரகாசமாக தான் இருக்கும். அது பூமியில் எகிப்தில் கட்டியிருக்கிறாங்க. தீர்க்கதரிசி நேரில் பார்த்துருக்க. ஆனால் அதை விட சிறப்பாக இது இருக்குமா, இங்கே என்ன இருக்காது, இருளே இருக்காது. புதிய எருசலேமில் இரவு இருப்பதில்லை. மலையின் உச்சியில் அமர்ந்திருக்கும் தலைக்கல்லாக இயேசுவானவரே தமது மகிமையின் வெளிச்ச வெள்ளமாய் எல்லா நேரங்களிலும் பிரகாசித்துக் கொண்டிருப்பார். மீட்கப்பட்டவர்கள் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அந்த அருமையான வெளிச்சத்திலே நாம் நடக்கிறோம் என்று நாம் பாடினோம். மரணத்தினின்று நீங்கி ஜீவனுக்குள் வந்திருக்கிறோம் என்று ஏதோ ஒன்று நம்மிலிருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. ஆமேன். இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு எதுவுமே திருப்தி படுத்தக்கூடாது அப்படின்னா ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். ஆமேன். இந்த உலகத்தில் உணவோ உடையோ இருப்பிடமோ அல்லது எந்த ஒரு காரியமோ நம்ம என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா சில காலம் அது சரியாக இருக்கலாம், சில காலம் நம்ம திருப்திப்படுத்துவது போல தோன்றும். ஆனால் அது நம்ம என்ன செய்யாது, திருப்திப்படுத்தவே படுத்தாது. அப்படியானால் நம்மை திருப்திப்படுத்துவதற்கென்று ஒன்று இருக்கத்தான் வேண்டும். நானே சில நேரத்தில் நினைக்கேன், ஊழியம் செய்கிறோம், ஓடுறோம், பைக் எடுத்துகிட்டு அங்கே சுற்றுறோம், இங்கே சுற்றுறோம், எல்லாம் போனோம், எவ்வளோ ஆத்மாக்களை சந்தித்தேன், எல்லாம் பண்ணணும், எத்தனை பேர் சபைக்கு வந்தாங்க, எத்தனை பேர் ஞானஸ்நானம் கொடுத்தோம், இன்றைக்கி ஏன் அதை சபை விட்டு போனாங்க, எதுக்காக போனாங்கன்னு எனக்கு விடையே தெரியல. சில நேரம் நான் சிந்தித்து பார்த்து கொண்டிருப்பேன், தனியாக இருந்துக்கிட்டு சிந்திப்பேன். அப்போ இத்தனை வருஷமாக ஊழியம் பார்த்துருக்கோம், எவ்வளோ ஆத்மாக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கோம், 350 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கோம், இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. அப்போ இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ ஓட்ட ஓடி வெயிலையோ மழையிலையோ நனைந்து கொண்டு நாங்கள் ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை கிறிஸ்துவன்ட்ட கொண்டு வந்து, ஆமேன், அல்லேலூயா, இந்த அளவுக்கு அவர்கள் இங்கே வந்த பிறகு எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஏன் அவர்கள் சபை விட்டு போனார்கள், எதற்காக போனார்கள், ஏன் இந்த தவறான போதகத்துக்குள் போனார்கள், ஏன் இப்படியாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று நானே என்னை கேட்டுக்கொள்வேன். சில நேரத்தில் எனக்கு விடையே கிடைக்கல. அப்படின்னா எல்லாமே நம்ம என்ன செய்கிறதில்ல, திருப்திப்படுத்துறதே இல்லை. நீ என்ன சாப்பிட்டாலும் சரி, சாம்பார் பிரியந்தான், நான் நல்ல சாம்பார் சாப்பிடுவேன். ஆனால் ஒரு 4 நாள் தொடர்ந்து 5 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும், சாம்பாரே கிட்ட கொண்டாந்துடாத, அவ்வளோதானே. அப்படிதானேங்க. உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்ய முடியல, திருப்திப்படுத்தாது.
முற்றிலும் நம்மை திருப்திப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் திருப்திப்படுத்தாத காரியங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தின் காரியத்தில் திருப்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா சம்திங் இஸ் ராங். ஏன்னா உங்கள் ஆத்மா ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இந்த ஆத்மாவுக்கு ஏதோ இந்த ஆத்மாவினுடைய பசியை தீர்ப்பதற்கு ஒன்று இருக்கிறது. அதனுடைய வார்த்தை தான். நம்முடைய ஆத்மா பசியை தீர்க்கிறது எதால முடியும்? வார்த்தை மட்டும்தான். நீ எந்த அளவுக்கு வார்த்தையை நீங்கள் புசிக்கிறீங்களோ உங்கள் ஆத்மாவுக்கு என்ன வருது? அப்பா இன்னைக்கு ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. தேவ செய்தியை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ மனநிறைவாக இருக்குது. அது ஒன்று தான் நம்மை திருப்திப்படுத்தும். இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் நம்ம என்ன செய்யாது பிரியமானவர்களே? திருப்திப்படுத்தவே படுத்தாது. நீ என்ன வேணாலும் செய்ய பாருங்க. ஒரு விமானமே உங்களுக்கு வந்துட்டுங்க. ஆமேன். ஒரு விமானம் யாருக்காவது பரிசா தராங்க உங்களுக்கு? விமானம் தான். என்ன நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது ஹெலிகாப்டரில் தான் வர போகிறீங்க. கார் கிடையாது, பைக் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹெலிகாப்டர்லேயே வர்றீங்க போகிறீங்க. ஆமேன். எவ்வளோ நாளைக்கு வரும்போது ஒரு நாள் மரத்தில் மோதி ஒரு ரெக்கை போயிடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கீழே விழுந்துன்னு வராங்க. அப்பா உயிர் பிழைச்சது போதும்பா, சரி இந்த ஹெலிகாப்டர் போட்டு வேற ஒரு ஹெலிகாப்டர் உங்களுக்கு வாங்கி தருவா. சாமி ஆளை விடப்பா, எனக்கு ஹெலிகாப்டரே வேண்டாம். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது உங்களை திருப்திப்படுத்துகிறதா? ஏதாவது திருப்திப்படுத்துகிறதா பிரியமானவர்களே? திருப்திப்படுத்துமானால் நாம் இன்னும் சரியில்லை. ஆனால் நம்மை திருப்திப்படுத்துவதற்கு தேவன் ஒரு மகத்தான காரியங்களை வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான காரியத்தை வைத்திருக்கிறார்னு பவுல் எழுதுகிறார். நான் அதை தான் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஊழியம் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வரும்போது எப்படி தெரியுமா? அங்கே இங்கே ஓடி அலைஞ்சு எப்படியாவது ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு அங்கே ஓடுவோம் இங்கே ஓடுவோம். இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன், ஆண்டவரே என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிடையில் ஒருவன் இடத்துல வரமாட்டான்னு சொன்னீர். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன்னு சொன்னீர் ஆண்டவரே. இப்போ நீர் இழுத்து கொண்டு வராமல் நான் என்ன பண்ணட்டும்? என்னுடைய ஜெபம் இப்போ மாறிடுச்சு. ஜெபம்ன்ற ஆண்டவரே, கந்தக என்பளுடைய மந்திரிக்கு சுவிசேஷ செய்தியை விளக்கி கொடுப்பதற்காக பிலிப்பை ஆவியானவர் தூக்கிட்டு போனீர் இல்லையா? அதே பேர் முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன வழி நடத்தும். நான் போய் சுவிசேஷம் சொல்லி ஒரு ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும். ஏன்னா நானும் ஓடின காலமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? வீணாக போயிடுச்சு. அதை தான் யோசிச்சு பார்த்தா ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டு எப்படி வார்த்தைக்குள்ள எல்லாம் கொண்டு வந்து, ஏன் இவங்க சபை விட்டு போகிறாங்க? ஏன் இந்த தவறான போதகத்துக்கு போகிறாங்க? ஏன் அப்படி போகிறாங்க? இதுக்கு விளக்கமே எனக்கு கிடைக்கல. ஆமேன். அப்போ எது ஊழியம் கூட அது அப்படித்தான் இருக்குமா? அதுலேயும் திருப்தி வரல. ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை இந்த உலகத்தில் எதுவுமே திருப்திப்படுத்தாது. திருப்திப்படுத்தினால் நீங்கள் இன்னும் இந்த உலகத்தை தான் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அல்லேலூயா. கவனிங்க. ஆனால் நம்மை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் தேவர் ஒரு மகத்தான ராஜ்யத்தை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமேன். பாருங்கள், அங்கே அழகான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. பாருங்க, மரணத்தினின்று நீங்கி ஜீவனுக்குள் வந்திருக்கிறோம் என்று ஏதோ ஒன்று நம்மிலிருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. என்னதான் உலகத்தில் இருந்தாலும் சரி, ஒன்று நம்மை திருப்திப்படுத்துகிறது. அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் இருக்கிறது. அதுதான் நம்மிலிருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தைக்கு தாகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆராதனையில் தேவனுடைய வார்த்தை கிடைக்குமே. ஆமென். அல்லேலூயா. தாவீது சொன்ன அனுபவத்தை போன்ற தாவீது என்ன சொல்லுகிறான்? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா தேவனையே வாஞ்சித்து கதறுகிறது. இந்த அனுபவம் இல்லை அப்படின்னா கஷ்டம். ஆமென். ஒரு தாகம், இது ஒரு தாகம்.
இந்த தாகம் நமக்கு இருக்குது. அதனால தான் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்றார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் சொன்னார். நீதி என்பது தேவனுடைய வார்த்தை. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையின் மீது நமக்கு என்ன இருக்கணும்? பசி இருக்கணும், தாகம் இருக்கணும். அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆமென். உண்மையாகவே நான் இந்த 36 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழியத்தில் வந்தாலும், அநேக காரியங்களை செய்தாலும், அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினாலும், இன்னும் என் ஆத்மாவுக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருக்கிறது. அது ஆழத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. தனிமையாக இருந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏதாவது இந்த உலக காரியம் ஏதாவது உங்களை திருப்திப்படுத்துதா பிரியமானவர்களே? இல்லவே இல்லை. அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு ஒரே ஒரு வார்த்தை திருப்திப்படுச்சு. என்ன தெரியுமா? அவருடைய தாயார் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது அவர் ஊழியத்துக்கு போய் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் பதற்றோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய தாயார் சொன்னார், மகனே நீ போ, நீ அவருடைய ஊழியத்தை செய், நான் போக ஆயத்தமாயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். நான் போக ஆயத்தமாயிருக்கிறேன், என்னை குறித்து எதையுமே நீ கவலைப்பட வேண்டியதில்லை, போய் அவருடைய ஊழியத்தை செய் என்று சொன்னாராம். பிரசங்க விடத்திலிருந்து தீர்க்கதரிசி கண்ணீரோடு அழுதுதான் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணார். ஏன்னா ஒரு பாசம் இருக்குது, ஒரு பிணைப்பு இருக்கிறது. இல்லை என்றாலும் அவர் சொல்கிறாரு, என் தாயார் கோடிக்கணக்கான சொத்துக்களை எனக்கு சேர்த்து வைத்தாலும் இந்த ஒரு வார்த்தைக்கு ஈடாகாது அப்படிங்கிறார். நான் போக ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்கு இந்த உலகத்தின் சொத்துக்கள், கோடிக்கணக்கான சொத்துக்களை என் தாயார் சேர்த்து வச்சாலும் அந்த ஒரு வார்த்தைக்கு ஈடாகாது. அதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமேன். இந்த உலகத்தில் எதுவும் நம்மை திருப்திப்படுத்துகிறது என்றால் சம்திங் இஸ் ராங், அது எங்கே ஒரு தவறு இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, ஏனெனில் அது நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த தன்மையாக இருக்கிறது. பாருங்கள், நாம் எவ்விதமாய் அதை உணர்கிறோம். ஆபிரகாம் இந்த நகரத்திற்காகத்தான் உண்மையிலேயே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். ஆமென். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக ஆபிரகாம் என்ன செய்தானா? எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தானா. நாமும் அதுதானே? அல்லேலூயா. அந்த ராஜ்யம், அந்த புதிய எருசலேமில் நான் இருக்கணும், அந்த 1000 வருஷ அரசாட்சியில் நான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அந்த ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். பாருங்கள், அதுதான் ஆபிரகாம் அந்த நகரத்துக்காக உண்மையிலே எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடினால் அந்த நகரம் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்தவனாயிருந்தான். வேதம் அபிதமாகத்தான் கூறுகிறது, தான் வாழ்ந்து கொண்டிருந்த பட்டணத்தை விட்டுவிட்டு சரியாக அது எந்த இடத்தில் அமைய போகிறதோ அந்த இடத்திற்கே சென்றான். பார்த்தீங்களா, ஆபிரகாம் எந்த இடத்துக்கு போயிட்டான்? அதே புதிய எருசலேம் இறங்கக்கூடிய பாலஸ்தீனா தேசத்தில் ஆபிரகாம் குடியிருந்தான். இந்த பாலஸ்தீனா தேசத்தில் ஒரு காலத்தில் ஆபிரகாமும் அவருடைய சந்ததியும் குடியிருந்த இருப்பிடம். அல்லேலூயா. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். எபிரேயர் 11:10 வாசியுங்கள். எபிரேயர் 11:10. அவன் காத்திருந்தான். பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். பாருங்க, நமக்கு ஆண்டவர் அப்படி வாக்கி கொடுத்துருக்காரு. அவன் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தேவன் அதை வெளிப்படுத்தினார். அதை வெளிப்படுத்தி அந்த நகரத்துக்காக அவன் காத்திருந்தான் என்று வேதம் கூறுகிறது. இயேசு என்ற திவ்ய சிற்பி. இப்போ நீங்கள் ஒரு சந்தேகம் வரலாம், அப்படின்னா புதிய எருசலேமில் ஆபிரகாம் இருப்பாரா? இருப்பார். இங்கே தான் இருக்குது விஷயம். 1000 வருஷ அரசாட்சியில் யாரெல்லாம் இருப்பா?
பரிசுத்தவான் தான், அப்புறம் அவிசுவாசா? பரிசுத்தவான் தான். யார் இருப்பா? ஆ நீங்கள் யார் அப்படின்னா அங்கே யார் இருப்பா? 1000 வருஷம் அரசாட்சியில் மணவாட்டி. ஏன்னா புத்தி இல்லாத கன்னிகள் என்ன செய்யப்படுவாங்க? கைவிடப்பட்டுருவாங்க. புத்தி உள்ள கன்னிகள் மணவாளனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு கல்யாண வீட்டுக்குள் போயிடுவாங்க. பின்பு ராஜாவும் ராணியுமாக வருகிறார்கள். அதாவது புத்தியுள்ள கன்னிகளாகிய மணவாட்டியும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவ இறங்கி வருவாங்க 1000 வருஷம் அரசாட்சி. உலகத்தின் மற்ற பாகங்களில் பாவிகள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். 1000 வருஷம் அரசாட்சியின் போது பிசாசு என்ன செய்யும்? கிரியை செய்யாதபடி இது கட்டப்பட்டிருக்கும். யாரும் பாவம் செய்ய முடியாது. ஆனால் பாவியாக தான் இருப்பான், மணவாட்டியாக இருப்பாங்க, பரிசுத்தவானாக இருப்பாங்க. மணவாளனும் மணவாட்டியும் 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்கிற சமயத்தில் போன வாரம் ஒரு பிரபலமான போதகர், ஆயிரக்கணக்கானவர்கள் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி செய்தியை கேட்குறாங்க. நம்மை போல் நீண்ட செய்தி இல்லை, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம், அதிகபட்சம் அரை மணி நேரம் செய்தி போட்டுக்கிட்டே இருப்பார். அதை அநேகர் கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை அவர் பேசி கொண்டிருந்த போது இன்னொரு பாஸ்டர் பேசினார். இப்போ புதுசாக ஒரு பைபிள் வந்திருக்கான், சில வசனம் இல்லை, கவனமாக இருங்கன்னு எச்சரிக்கிறார். ஆனால் இது எந்த பைபிள் வாங்கினாலும் 1 யோவான் 5:7 வசனம் இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க அப்படின்னு அவர் பதில் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? பாஸ்டர் ஒரு நல்ல எச்சரிப்பை கொடுத்தீங்க, ரொம்ப நல்லது, அந்த வசனம் இருக்கிறத வாங்கணும், இல்லை அதுதான் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் உள்ளது, மற்றதெல்லாம் தவறானதுன்னு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்க. ஒரு 50 பைபிள் எனக்கு கிடச்சிது, எங்கள் பைபிள் எங்கள் சர்ச்சில் யாரோ ஒன்று கொடுத்தாங்க, நான் இதெல்லாம் திருப்பி ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு அவரவர் கமெண்ட் பண்ணாங்க. அப்போ நான் உடனே நான் சும்மா இருப்பேனா? நான் அங்கே போட்டேன், பாஸ்டர் நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் 1 யோவான் 5:7 வசனம் அது ஒரிஜினல் மூல மொழிபெயர்ப்பில் எபிரேய கிரேக்க மொழிபெயர்ப்பில் இல்லை என்று கூறுகிறார்கள். 16வது நூற்றாண்டு வரைக்கும் அந்த வசனம் மூல மொழிபெயர்ப்பில் இல்லை என்று கூறுகிறார்கள். அது எப்படி வந்தது? அதுக்கு விளக்கம் தர முடியுமான்னு நான் ஒரு பதில் அனுப்பினேன், இன்னும் வரல. அப்போது 1 யோவான் 5:7 போட்டிருந்தா தான் உண்மையான பைபிள்னா, அது மூல மொழிபெயர்ப்பில் 16வது நூற்றாண்டு வரைக்கும் இல்லை. ஆமென். அப்படின்னா அது சரியான மொழிபெயர்ப்புன்னு எப்படி சொல்கிறது? ஆனால் வழக்கமாக உலகம் முழுவதும் ஜேம்ஸ் அரசனுடைய மொழிபெயர்ப்பு தான் நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஆமென். அடுத்தது அவர் இன்னொரு பிரபலமான ஊழியக்காரர் சொன்னார், பாருங்கள், ஆதாம் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு தான் இந்த மாதிரி உலகத்திலே பாவம் உண்டாயிற்று அப்படி இப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா பாஸ்டர் அவர்களே, பழத்தை சாப்பிட்டான்னு சொன்னீங்க, அவன் என்ன பழத்தை சாப்பிட்டாங்கன்னு தயவுசெய்து விளக்கம் தர முடியுமா அப்படின்னு நான் பதில் அனுப்பிட்டேன். இதுக்கு தான் மொபைலு. இந்த மொபைல் இதுக்கா படம் பார்க்குறதுக்கா, சீரியல் பார்க்குறதுக்கா? மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கேன்னா ஆவிக்குரிய காரியங்களை பாருங்கள். நான் யாராக இருந்தாலும் சரி, வசனத்துக்கு முரணாக இருந்தாலும் உடனே விமர்சனம் பண்ணி அனுப்பிடுவேன். அப்புறம் அவங்க என்ன பழத்தை சாப்பிட்டாங்கன்னு எனக்கு விளக்கம் கொடுமான்னா. அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் அவர். போன வாரம் தான் கேட்டேன். 1000 வருஷம் அரசாட்சியை பற்றி பேசும்போது அவர் 1000 வருஷம் அரசாட்சியின் போது ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார். அங்கு மணவாளனோடு இருப்பார்கள், சிலர் கொஞ்சம் பயந்தவர்களாக இருப்பார்கள், சிலர் பயம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இந்த பயந்தவர்கள் 1000 வருஷம் அரசாட்சி முடியும் போது அவர்கள் வேறு ஒரு மாதிரி அவர் நல்லா விளக்குனார். அப்படி யாரும் இருப்பாங்கன்னு சொல்லலையே, எங்கேருந்து வசனம் எடுத்தாங்க? 1000 வருஷம் அரசாட்சியில் புத்தியுள்ள கன்னியாக மணவாட்டி மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்து அவர் சொல்கிறாரு, 1000 வருஷம் அரசாட்சியின் போது அந்த அவிசுவாசிகள் இருக்க மாட்டாங்க, ஆனால் 1,44,000 பேர் இருப்பார்கள் அப்படின்னு பிரசங்கித்தார். 1,44,000 பேர் 1000 வருஷம் அரசாட்சியில் இருப்பாங்களா? சொல்லுங்க, வயதிறந்து எத்தனை பிரசங்க கேட்டீங்க?
கொஞ்சம் பயப்பட்டு தான் சொல்கிறாங்க. உண்மையாகவே அவர் சொன்ன பிரசங்கத்தை முன்னாடி கொஞ்சம் பயப்படுறவங்களும் இருப்பாங்களோ? ஏங்க மணவாட்டி மட்டும்தானங்க இருப்பாங்க. பரவ அது 1,40,000 பேர் யூதர்கள் மணவாட்டியா? பரவ எப்படி இருப்பாங்க? ஆனால் அந்த பிரபல போதகர் பிரசங்கம் பண்ணுறாரு. போன வாரம் தான் நான் அதை கேட்டேன். 1000 வருஷ அரசாட்சி என்பது 1,40,000 பேர் இருப்பார்கள். ஒன்று தெரியுமா? 1,40,000 பேரும் மோசே எலியா என்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக செய்தி போகும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? அதை உணர்வார்கள். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒலிவின் மேலில் வந்து நிற்பார். தாங்கள் குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்த்து புலம்புவார்கள், கோத்திரம் கோத்திரமாக புலம்புவார்கள். அந்தி கிறிஸ்துவானவன் அவர்களை என்ன செய்வான்? கொண்டு போடுவான். 1,40,000 பேர் இரத்த சாட்சியாக மறிப்பாங்க. புத்தி இல்லாத கனிகள் கைவிடப்பட்ட அந்த கனிகளும் இரத்த சாட்சியாக மறிச்சிருவாங்க. அப்படின்னா இவங்க 1000 வருஷ அரசாட்சியில் என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. அந்த பாஸ்டர் அப்படியே பிரசவம் பண்ணுறாரு. 1000 வருஷ அரசாட்சியில் 1,40,000 பேர் இருப்பாங்க. ஏங்க 1,40,000 மரணம் அடைவார்கள்னு பைபிளில் இருக்கு. ஆமே. பைபிள் எங்கே இருக்கு? ஒவ்வொருவருக்கும் வெள்ளை எங்கி கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 11 இருக்குது. அந்த வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. எடுக்கலையா? கவனிங்க. வெளிப்படுத்தல் 11 இல்லை, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துக்கு வரும். 6ஆம் அதிகாரம் பாருங்கள். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆமேன். யாரு? இஸ்ரவேலர்களுடைய பலிபீடத்தின்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிற கொல்லப்பட்டவர்கள். யாரால கொல்லப்பட்டாங்க? யாரால கொல்லப்பட்டாங்க? ரோமர்களும் உண்டு. வெறும் ரோமர்கள் மட்டும் இல்லை. ஹிட்லர், முசலினி, எய்க்மேன், ஸ்டாலின் போன்ற சர்வாதிகாரிகள் தான் யூதர்களை என்ன செய்தாங்க? கொண்டு குவிச்சாங்க. அதே மாதிரி ரோம தளபதியாக தீர்த்தராயன் எருசலேம் மீது போர் தொடுத்து அந்த யூதர்களை அவன் கொண்டு போட்டான். அதே மாதிரி ஹிட்லர், முசலினி, எய்க்மேன், ஸ்டாலின் போன்ற சர்வாதிகாரிகளும் யூதர்களை என்ன செய்தாங்க? கொலை செய்தார்கள். அவங்க தான் பலிபீடத்தின் கீழ் இப்பொழுது இளைப்பறிட்டு இருக்காங்க. இப்பொழுது எதுவரைக்கும் நீர் எங்களை அவர்களை பழிவாங்காமல் இருப்பீர் என்று சொல்லி மகா சத்தமிட்டு கூப்பிடும்போது அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டன. அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இழைப்போம். அப்போ யார் இன்னும் இது கூட சேர்க்கப்படணும்? அந்த 1,40,000 யூதர்களும் கொலை செய்யப்படுவார்கள் என்று பைபிள் இருக்கு. போன மாதத்துக்கு முந்தின மாதம் கோயம்புத்தூரில் ஊழியர் ஐக்கிய கூட்டம் நடந்தது. அந்த ஊழியர் ஐக்கிய கூட்டத்தில் முடிந்த பிற்பாடு நாங்கள் ஊழியக்காரெல்லாம் உட்கார்ந்து ஒரு சின்ன கேள்விகளை பரிமாறிக்கொள்வோம். அப்படி பரிமாறிக்கொள்ளும்போது அந்த 1,40,000 கொலை செய்யப்படுவார்கள் எங்கிருந்து பைபிள் இருக்குன்னாரு. நான் எடுத்து வாசிங்க அப்படின்னேன். ஆமேன். அந்த 1,40,000 மீதி உள்ளவங்க அத்தனை பேர் என்ன செய்வாங்க? கொலை செய்யப்பட்டு அவங்களுடைய நிறைவடைவார்கள். பாருங்க, ஒரு பாஸ்டர் பேசுறாரு 1000 வருஷ அரசாட்சியில் 1,40,000 பேர் இருப்பாருங்கிறார். பிரபலமான போதகர். ஆமேன். அல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்றாரு கொலை செய்யப்படுவாங்கன்னு எங்க இருக்குங்கிறாரு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியின் போது அவர்கள் கொல்லப்படுவார்கள். அதே போல இப்பொழுது நாம் சொல்லுகிற சத்தியத்தை மறுதலிக்கிறவர்களும் அந்த புத்தி இல்லாத கனிகளும் எங்கே போவாங்க? உபத்திரவ காலத்தில் போய் அந்தி கிறிஸ்துனால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருட அரசாட்சி முடியும் வரைக்கும் உயிரோடு எழவில்லை.
வாசிங்க, அந்த வசனத்தையும் வாசிங்க சீக்கிரமா. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரிடவில்லை. பார்த்தீங்களா? அப்போ மற்ற புத்தி இல்லாத கன்னிகளோ அல்லது இந்த 1,40,000 பேர்களோ மரணம் அடைந்த மற்றவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? 1000 வருஷம் முடிவு வரைக்கும் அவர்கள் உயிரடைய மாட்டார்கள். ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஆமென். இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். இது யார் அப்படின்னா, அப்போஸ்தலர் காலத்திலிருந்து, முதலாம் சபையின் காலத்திலிருந்து 7ஆம் சபையின் காலம் வரைக்கும், இப்பொழுது நாம் இருக்கும் வரைக்கும் அந்தந்த காலத்துக்குரிய செய்தியாளருடைய செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள், நித்திரை இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் முதலாவது உயிரோடு எழுந்து வருவாங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவர்கள் எல்லாரும் முதலாவது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள். அல்லேலூயா. முதலாவது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அது எந்த காலத்திலிருந்து? அப்போஸ்தலர் காலத்திலிருந்து, முதலாம் சபையாக எபேசு சபையின் காலத்திலிருந்து கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்தில் எழுது கொள்ளப்பட்ட இவ்விதமாய் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். பார்த்தீங்களா? அப்போ அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் யார் மட்டும் எழுந்திருப்பார்கள்? மணவாட்டி மட்டும்தான் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இப்போ மணவாட்டி யாருன்னா, அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இதுவரைக்கும் கிறிஸ்துக்குள்ளாக மரித்தவர்கள் மணவாட்டி, உயிரோடு இருக்கிற நாமும் மணவாட்டி. இவர்கள் அத்தனை பேரை என்ன செய்வார்கள்? அல்லேலூயா. உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு, அதாவது ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக என்ன 2ஆம் மரணத்துக்கு இவர்கள் மேலே சேதம் இல்லை. இனி மரணமே கிடையாது அவங்களுக்கு. ஆமென். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, அந்த 12 கோத்திரங்கள் பற்றி பேசுகிறார் யோவான். அதுக்கு அப்புறம் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளை குறித்தோலை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இவர்கள் யார் தெரியுமா? மணவாட்டி. அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யூதர்கள். இங்கே சிபிஎம் சபையார் தவறாக இருக்கிறாங்க. இந்த 1,40,000 பேர் யாருன்னா அது நாங்கள் தான் அவங்க உரிமை கொண்டாடுறாங்க. ஆமென். எத்தனை தவறு! இது எல்லாவற்றுக்கும் நமக்கு தெளிவு உண்டாக்கின ஒரே ஒரு தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் மூலமாக 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓதப்போகுவது தேவ ரகசியம் அவர் மூலமாக தான் வெளிப்படுது. வேறு எந்த போதகராக இருந்தாலும், ரெவரண்டாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், பாஸ்டராக இருந்தாலும், தலைமை பாஸ்டராக இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாதீங்க. ஆமென். இந்த செய்தியை மட்டும் தியானிங்க. இதுதான் மணவாட்டிக்குரிய செய்தி. இந்த செய்தி தான் நம்ம மறுரூபப்படுத்தி கொண்டு போகும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அதே சூழ்நிலை நம்ம அங்கே பார்க்குறோம். சரி, ஆகையால் இயேசு என்ற திவ்ய சிற்பி முன்குறிக்கப்பட்டு திவ்யமாக பெற்றெடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஒரு திவ்ய நகரத்தை தம்முடைய திவ்ய கரங்களில் ஆயத்தம் செய்கிறார். பாருங்க, எவ்வளோ அருமையாக வளர்க்குறார் பாருங்க. ஆமென். அதை மீண்டும் நான் வாசிக்கிறேன். இயேசு என்ற திவ்ய ஒரு சிற்பி முன்குறிக்கப்பட்டு திவ்யமாக பெற்றெடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஒரு திவ்ய நகரத்தை தம்முடைய திவ்ய கரங்களினால் ஆயத்தம் செய்வதற்காக சென்று இருக்கிறார். பாருங்க, ஒரே வசனத்தில் ஒரே பாராகிராஃபில் எத்தனை திவ்ய! ஆமென். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்காக காத்திருந்து அதை அடைவதற்காக ஆபிரகாம் தன்னை பரதேசி என்று அறிக்கை செய்தான். பார்த்தீங்களா? அவன் இந்த உலகத்துக்குள்ள தேவன் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் இந்த உலகத்தின் காரியத்தில் அவன் திருப்தி கொள்ளல.
இந்த உலகத்தில் என்னதான் சொத்து சுகம் வீடு பங்களா கார் இருந்தாலும் நம்ம எதை திருப்திப்படுத்தாது. ஏனென்றால் இது எல்லாம் அழியக்கூடியது. அதனால பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுத்தேன்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் ஆபிரகாமோ தேவன் தாமே கட்டி எழுப்பின அந்த புதிய எருசலேமுக்காக அவன் காத்திருந்தான். இந்த பூமியில் அதை கொடுப்பேன் அப்படின்னாலும் விரும்பலை. இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்றாங்க? தேவன் ஏதாவது ஆசீர்வாதத்தை கொட்டிக்கிட்டே இருக்கணும், அப்படிதான் அது தேவன், அப்போதான் அதை அவர்கள் செவிப்பார்கள். ஆமென். அதுவல்ல, இந்த உலக காரியத்தை எல்லாம் தூக்கி தூர வைங்க, ஒரு நாள் அழியும். ஆமென். ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை விட சிறந்ததாக ஆபிரகாம் எதை விரும்பினான்? ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அந்த தேவன் தாமை கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக காத்திருந்து அதை அடைவதற்காக ஆபிரகாம் தன்னை பரதேசி என்றான். இந்த பூமியில் நான் என்னவா இருக்கிறேன்? அந்நியரும் பரதேசியமா இருக்கிறோம். நாம அப்படித்தான். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலே அந்நியரும் பரதேசிகளாக இருக்கிறோம். ஆகிய அறிக்கை செய்தான். யோவான் அது இறங்கி வருவதை கண்டான். ஆனால் ஆபிரகாமோ அது இந்த பூமியில் தான் எங்கேயோ இருக்கிறது அல்லது எங்கேயோ வரப்போகிறது என்று அவன் நினைத்தான். ஏனெனில் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாத நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவில்லாதாராகிய மெல்கிசேதேக்கு என்பவரை அவன் சந்தித்தான். ஆமென். மீட்கப்பட்டவர்கள் வாழப்போகிறதான கர்த்தருடைய பரிசுத்த மலையின் நகரம் எங்கே உண்டாக போகிறதோ அந்த தத்ரூபமான பூமியில் ஆபிரகாமும் இந்த மெல்கிசேதேகும் அப்பம் விற்கும் ஆராதனை கை கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நமக்கு காலம் என்ன ஒன்று உண்டு. இதன் பின்பு முடிவில்லாத காலமான நித்தியத்திற்கு நாம் சென்று விடுவோம். ஆமென். அந்த பரிசுத்த மலையில் இருபுறமும் மரங்களாகிய சாலைகளும் நந்தவனங்களும் வீடுகளும் பளிங்கு கொப்பான சுத்த பொன்னாய் இருக்கும். ஊடுருவி பார்க்கக்கூடிய அளவுக்கு அது கண்ணாடி போன்று இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு வகை கனியாக 12 மாதங்களுக்கு 12 வகை கனிகளை தரும். ஜீவ விருட்சம் அங்கு இருக்கும். அந்த பழங்களை சாப்பிடுகிற ஜனங்கள் பிரதி மாதமும் தங்கள் ஆகாரத்தை மாற்றிக்கொள்வார்கள். பாருங்க. அல்லேலூயா. ஒரு மாதம் வேறு பழம், அடுத்த மாதம் வேறு பழம், அப்புறம் அடுத்தது இன்னொரு பழம், அப்படி மாற்றி மாற்றி சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கு. அது ஜெயம் கொள்பவர்களுக்கு மட்டும்தான் என்பதை அறிவீர்களா? யாருக்குங்க? சபைக்கு வருவதனால் மட்டும் இல்லை. சபைக்கு வருவது நல்லது, வார்த்தை கேட்பது நல்லது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே? ஜெயம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது ஸ்தாபனங்களுக்கு அது கிடைக்காது. ஸ்தாபனங்கள் ஜெயம் கொள்ள முடியாது. காரணம், அவருடைய சட்ட திட்டங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மனித போதனைகளையும் வைத்து அவர்கள் எப்படி ஜெயம் கொள்வார்கள்? ஜெயம் கொள்வதற்கு என்ன தேவை? ஜெயம் கொள்வதற்கு என்ன தேவை? வார்த்தையாகிய பட்டயம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கற்கொள்ள எந்த பட்டயத்தை விட கற்கணும். அந்த வார்த்தையாகிய பட்டயம் பைபிளில் எபேசியரில் சொல்லல. எபேசியரில் என்ன சொல்லியிருக்கு? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெயங்கொள்றதுக்கு தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம். அதை வைத்து தான் சாத்தானை மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இயேசு வெட்டினார். அப்போலவோ சாத்தானை உன் தேவனாகிய கர்த்தரை பிணைந்து கொண்டு அவர் ஒருக்கு ஆராதனை செய்ய. பாருங்க, வசனத்தை எடுத்துக்கிட்டா அதான் பட்டயம். நம்ம எல்லார் கையிலையும் பட்டயம் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. அல்லேலூயா. அதை அப்படியே அர்த்தம் கொள்கிறீர்கள். சரி, கவனிங்க, அப்படியே போயிடுவோம். மேலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறது காதுள்ளன்னு கேட்க கடவுள். அவர் யூதரிடம் பேசாமல் பிரஜாதி சபைகளுக்கு பேசுகிறார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்திற்கு அணியை புசிக்க கொடுப்பேன். மிருகத்தையும் அதன் முத்திரையையும், அதாவது கத்தோலிக்க மார்க்கம், புராட்டஸ்டன்ட் மார்க்கம், ஸ்தாபன முறைமைகள் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அதற்கு நாம் என்ன செய்யலை? அவசரப்படாத. மிருகத்தை அதன் முத்திரையும் தரிக்காதவர்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ வாசல் வழியாய் நுழையவும் ஜீவ விருட்சத்தில் பங்கேற்கவும் உரிமையுடையவர்களாக இருக்கிறார்கள். அசுத்தமானது ஒன்றும் அதற்குள் செல்வதில்லை. இந்த ஜீவ விருட்சம் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மட்டுமே. இயேசு சொன்னார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு இருக்கும்படிக்கு அருள் செய்வேன். அப்போ ஜெயம் பெறணும். ஆமென். அதை குறித்து நினைத்து பாருங்கள். சரி, போகலாம், அப்படியே போட்டோம். அங்கு வாழும் ராஜாக்கள் தேவ சிங்காசனத்திற்கு முன்பாக பரிசுத்த நிலத்தின் மகிமையும் கனத்தையும் கொண்டு வந்து வைக்கும்போது 11 கோத்திரங்களும் ஆசரிப்பின் கூடாரத்துக்கு வெளியே தங்கள் தசம பாகங்களை லேவியனிடம் கொண்டு வருவது போல அவர்கள் தங்கள் கைகளை நீட்டி ஜீவ விருட்சத்தின் ஜீவ இலைகளை பறித்து கொண்டு வெளிநடந்து செல்வார்கள். இனி ஒருபோதும் யுத்தம் இல்லை, எல்லாம் சமாதானமாக இருக்கிறது என்பதை அது குறிக்கின்றதாக இருக்கிறது. இலைகள் தேசங்கள் சுவிட்சமாக இருப்பதற்கு அடையாளமாக ஞாபக சின்னமாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் விழுந்திராமல் இருந்தால் அங்கே இந்த ஜீவ விருட்சத்திற்கு கனியை புசித்திருப்பார். இந்த ஜீவ விருட்சமானது பூமியின், ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் என்ன வச்சிருந்தாரு? ஜீவ விருட்சத்தையும் வச்சிருந்தாரு, மரண விருட்சத்தையும் வச்சிருந்தார். ஆதாம் எவ்வளவு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறது போல மரண விருட்சத்தின் சாத்தானுடைய கனியை புசித்ததுனால பாவம் வந்தது. ஆகையால் புதிய பூமியின் எல்லா காலத்திலும் அவன் வாலிபனாகவே தொடர்ந்து சென்று கொண்டிருக்க போவதை அவனுக்கு அறிவுறுத்துகிறதா இருக்கு. அதே விதமாகத்தான் தேசங்களும் தொடர்ந்து சமாதானமாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு அந்த ஜீவ விருட்சத்தின் இலை அடையாளமாக இருக்கிறது. கவனிங்கள், இப்பொழுது இருக்கும் வியாதியை போல அல்ல. ஆதாமுக்கு என்ன உரிமை இருந்ததோ அதே போல புறாவானது சமாதானத்தின் அடையாளமாக பரிசுத்த இலையை கொண்டு வந்தது போல ஒவ்வொரு ராஜாவும் ஒரு இலை எடுத்து செல்வான். இந்த ஜீவ நதி ஒருவேளை பல சிறிய ஆறுகள் ஒன்று சேர்ந்து ஜீவ நதியாக உருவெடுத்திருக்கலாம். ஆமென். பாருங்கள், மலைகளில் கொப்பளித்து கொண்டு வரும் நீரூற்றுகளின் தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறது போல் வேறு ஒன்றும் தாகத்தை தீர்க்கிறதாக நான் இதுவரை காணவில்லை. ஆமென். ஒரு சுத்த தண்ணி எங்கிருந்து வருது நமக்கு? நாம் குடிக்கிற தண்ணி ஆர்வோ வாட்டரில் கிடைக்குமா? ஆர்வோ வாட்டர் தண்ணி கொஞ்சம் சத்தை குறைச்சிடும். அது ரியலி அதுதான் சுத்தமாக இருக்கும், பளபளன்னு இருக்கும். ஆனால் என்ன, அந்த தண்ணீரில் இருக்க தாதுக்களில் சிலவற்றை அதை அழித்துவிடும். கிணற்று தண்ணி குடிக்குமா? இல்லை. மலையிலிருந்து வருது பாருங்க, தேவன் மழை பெய்ய. அதான் நம்ம எதுக்கு குற்றாலத்தில் போய் குளிக்காங்க? நம்ம சரீரத்தில் உள்ள சொரிசரங்கள்லாம் அங்கே தான் சுகமாக்கும். ஆமென். குற்றாலத்தில் போய் குளிக்கிறதுக்கு மெயின் காரியம் அது மூலிகைகள் எல்லாம் கலந்து வருகிறது, சுத்தமான தண்ணீர். அதனால் அங்கே போய் குளிச்சாச்சுன்னா உடலுக்கு என்ன உண்டாகும்? ஆரோக்கியம் உண்டாகும். ஆமென். அதனால தான் அங்கே போய் குளிக்கிறாங்க. அதுதான் காரணம், வேறு எந்த டைம் பாஸுக்கு போகல. மூலிகை தண்ணீரில் குளிக்கிறது, அது சுத்தமான தண்ணீர். இப்போ பாருங்கள், சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறதான். மலைகளில் கொப்பளித்து கொண்டு வரும் நீரூற்றுகளின் தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறது போல வேறு ஒன்றும் தாகத்தை தீர்க்கிறதாக நான் இதுவரை காணவில்லை. மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணி அவ்வளவு சுத்தமல்ல, அவ்வளவு சுவையாகவும் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆமென். கவனிய. ஆகையால் நீங்கள் தாகமடைந்து களைப்புற்று ஒரு ஓடை நண்டை விழுந்து விடுவீர்களானால் அவ்வோடையானது உங்கள் ஜீவனை திரும்ப அளிக்கும். இரட்சகனாக இருக்கிறது. பூமியின் பல 100 அடி ஆழங்களில் கிருமிகள் அண்டாத சுத்தமான ஜீவன் கொடுக்கும் தண்ணீரினால் பூமியானது கொப்பளித்து கொண்டிருக்கிறது. அதை நாம் வெகுவாக பாராட்டுகிறோம். பிரியமானவர்களே, புத்துணர்ச்சி ஊட்டும் அநேக நீரோடைகள் இப்பூமியினுடையதாக இருக்கிறது. நீங்கள் தாகத்தினால் மரித்து கொண்டிருக்கும் போது அதன் குளிர்ந்த தண்ணீர் ஒன்றை பெற்றுக்கொண்டு அதனால் ஜீக்கலாம். எப்படி அந்த யார் ஆகார் தன் பிள்ளை தாகத்தினால் சாக போகிற நேரத்தில் கர்த்தர் அங்கே பூமியிலிருந்து என்ன உண்டு பண்ணார்? நீரூற்ற உண்டு பண்ணினார். அதை அந்த பிள்ளைக்கு கொடுத்தால் தாகம் தீர்ந்தது, உயிர் திரும்ப வந்தது. அதனால தான் டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்? 1 லிட்டரா? 3லேருந்து 5 லிட்டர் தண்ணி டெய்லி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வியாதி அதிகமாக வராது. ஏன்னா அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் விழாவில் குத்தும்போது என்னெல்லாம் புறப்பட்டு வந்ததான்? தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது. அப்போ ரத்தத்தில் என்ன இருக்குது? தண்ணீர் இருக்கணும். அப்போ நாம் குடிக்கிற தண்ணீர் ரத்தத்தில் கலந்து போனால் தான் சுறுசுறுப்பு வரும். அதனால தான் புற மதஸ்தர்கள் 4 மணிக்கு போய் குளிச்சுட்டு குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு தான் அவன் கோயிலை கும்பிட வருவாங்க. அது ஐதீகம் அல்ல, அது ஒரு விஞ்ஞானம். அது வேப்ப மரத்தை சுற்றுறீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு.
ஐயா அவங்க வேப்பமரத்தை சுற்றலாம், நம்ம சுற்றலாமா? தாராளமாக சுற்றலாம். நீங்கள் நல்லா குளிச்சுட்டு என்ன செய்யணும்? வேப்பமரத்தை ஒரு 10 சுற்று சுற்றுங்க. 10 சுற்றுக்கும் 10 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமேன். ஏன்னா வேப்ப இலையிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று அந்த ஈர உடம்புல பட்டால் கிருமி செத்து போகுமா. அதனால தான் சிறு பிள்ளைகளுக்கு வேப்பம் கொழுந்து அரைச்சி குடிக்க வைப்பாங்க. சரிதானா? வேப்பம் கொழுந்து அரைச்சி குடிப்பீங்க, ஆனால் வேப்ப மரத்தை சுத்த மாட்டீங்களோ? சுற்றுறது தப்பா? சுற்றலாம், தாராளமாக சுற்றலாம். வேப்ப மரத்துக்கு அடியில் போய் உட்காருங்க, அது குளிச்சுட்டு உட்காரணும். அதெல்லாம் விஞ்ஞானம், அது ஐதீகம் கிடையாது, விஞ்ஞானம். ஆமேன். அதுதான் காரியம். பாருங்க, ஆகையால் குளிர்ந்த தண்ணீரை பெற்றுக்கொண்டு அதனால் நாம் ஜீவிக்கிறோம். சரிதானாங்க? ஆகையால் தண்ணீர் ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கணும்? குறைஞ்சபட்சம் 3 லிட்டரு. நீங்கள் 3 லிட்டரு குறைய குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வியாதி வரும். நான் உங்களை பயமுறுத்த சொல்லல, உண்மையாகவே ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதிலிருந்து 5 லிட்டர் தண்ணீரை குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அந்த தண்ணீர் ரத்தத்தில் போகும்போது ரத்தம் சுறுசுறுப்படை. ஆமேன். கவனிங்க. ஆகையால் இந்த நதி எங்கிருந்து வருகிறது என்பதை கவனிங்கள். தேவன் அமர்ந்திருக்க சிங்காசனத்தின் கீழிருந்து வருகிறதா இருக்கிறது. அதனால் தான் அது ஜீவனை கொடுக்கத்தக்கதான இரட்சகனாக இருக்கிறது. ஆமேன். இந்த முழு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்பொழுதுள்ள பூமியில் கிறிஸ்தவர்களோ அல்லது புற மதஸ்தரோ எல்லோரும் கோவில்களை உடையவர்களாக இருக்கின்றனர். ஆனால் இந்த புதிய நகரத்திலோ அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. அங்கே என்னல்ல, தேவாலயமே கிடையாதான். ஆமேன். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆலயம், வேறு ஆலயமே கிடையாது. ஆமேன். அது வெளிப்படுத்தல் 21-22. சிங்கமாகிய ஆட்டுக்குட்டியானவரே விளக்காகவும் சிங்காசனமாகவும் ஜீவனாகவும் அவரே ஆலயமாக இருக்கிறார். இந்த நகரத்தில் அவரே ஆராதனையின் பொருளாக தம்முடைய ஜனங்களோடு இருக்கிறார். அவருடைய ஆவி ஒளி, அவரது ஆவி ஒளி கூர்நுனி கோபுர நகரத்தில் எங்கும் பரவியுள்ளது. அல்லேலூயா. போதும். அடுத்தது, அதே விதமாக கூர்நுனி கோபுரத்தை அவருடைய ஆவி விளக்கு பிரகாசமடைய செய்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு பெருஞ்சத்தம் சேர்க்கப்பட்டு இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வாசஸ்தலம் எங்கே இருக்குங்க? மனுஷர் இடத்துல. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவரை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் நாம் அந்த ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? மனுஷனிடத்தில் இருக்கிறது. தேவன் தாமே அவர்களுக்குள் வாசமாயிருப்பார், அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவன் மனிதனை 3 வழிமுறைகளில் மீட்டு பின் அவனில் கூடிக்கொண்டிருப்பதை அது சுட்டி காட்டுகிறார். தேவன் பூமியை மீட்டு இப்பூமியின் மேல் தம் வாசஸ்தலத்தை வைத்து பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்களாகிய தம்முடைய பிரஜைகளோடு இப்பூமியின் மேல் வாசம் செய்ய போகிறார். ஆமென். பாவத்தின் காரணத்தினால் இப்பூமி விழுந்து போயிற்று. தேவன் அது அவிதமாக போகத்தான் வேண்டும் என்று அதை விட்டுவிட்டார். ஆனால் விழுந்து போன பூமியையும் அதன் பாகமாகிய நம்மையும் மீட்கும்படி அவர் இயேசுவை அனுப்பினார். உங்கள் தலையில் உள்ள மயிரில் ஒன்றும் அழிந்து போவதில்லை, அதை கடைசி நாட்கள் உயிரோடு எழுப்பேன் என்று இயேசு கூறினார். ஆமென். எவ்வளோ பாருக்கு? 6 பக்கமா? சரி, நான் முடித்து விடலாம் நினைக்க. ஆகையால் பாருங்க, அப்படியே மேலப்போம். அதற்கு நான் சரி போதும், அப்படியே போட்டு. சுருங்கி போன விழுந்து கொண்டிருக்கிற இந்த சரீரமானாலும் சரி, தோள்களானாலும் சரி, முழங்கால்களானாலும் சரி, தலைமயிரானாலும் சரி, எல்லாமே புதிய அடை, எல்லாம் புதிய சிருஷ்டியாக்கப்படும். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மீட்கப்பட்ட உலக வழக்கங்களின்படி அல்ல, ஏனெனில் மீட்கப்பட்ட ஒழுங்காகிய வித்தியாசமான ஒழுங்கிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்க போகிறது. கவனிங்கள், பழையவைகள் ஒளிந்து போயின, இந்த காரியம் ஒளிந்து போயிற்று. இந்த காரியம் என்றால் மனிதரோடு வாழத்தக்கதாக கீழிறங்கி வந்த அந்த புதிய எருசலேம், அந்த வானம் என்று பொருள். இயேசு என்ற பூமியின் ஒரு பாகத்தின் மேல் புறா வந்து அமர்ந்தது போல பரலோகமும் பூமியும் ஒன்றை ஒன்று தழுவி கொண்டன.
அல்லேலூயா. அப்படி மேலே போட்டு அப்படியே போட்டு. சரி, கவனிங்க. இது தேவைப்பட்டிருக்காது, நான் கட் பண்ண விட்டுட்டேன். தேவன் இப்பூமியின் ஒரு பாகமாகிய தம்முடைய சொந்த சரீரத்தில் இப்பூமியின் மேல் வாசம் செய்ய வந்தார். நாம் நீதிமான்களாக இருப்பதற்காக அதை அவர் திரும்ப எழுப்பினார். அவரின் செய்கையை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது அதனால் நாம் நீதிமான்களாகிறோம். கவனிக்கணும். கவனிங்கள். இந்த நகரத்தை கொண்டு புரிந்து கொண்டீர்களா? அது ஒரு பரிசுத்த மலையாக இருக்கும். என் பரிசுத்த பர்வதங்கம் தீக்கு செய்வார் யாருமே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரம் சதுரமானதல்ல, அது ஒரு கூர்நுனி கோபுரமான அகலம் உயரம் எல்லாமே 1500 மைல்கள். அது கூர்நுனி கோபுரமானதாக இருக்கும். கூர்நுனி கோபுரம் போன்ற மலையாக இருக்கும். அந்த மலையின் மேல் நகரம் அமைந்திருக்கும். ஆமென். அதுதான் தேவனுடைய பரதீசுகளும் அதுவே உலகத்திற்கு வெளிச்சமாகும் ஓர் பரிபூரணமான ராஜ்யமாக இருக்கும். இது 7ஆம் நாளன்று இது நித்தியமாய் இருக்கிறது. இது 1000 வருட அரசாட்சியும் அன்று மாறாக புதிய பூமியுமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உடைந்து விட்டதா? அவ்வளோதானா? சரி, யாவர் எழுந்திருப்போம், நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, அந்த புது 1000 வருஷ அரசாட்சி என்பது என்னவா இருக்கிறது? அது ஒரு காலம். 1000 வருஷ அரசாட்சி என்பது ஒரு காலமாக இருக்கிறது. அந்த 1000 வருஷம் இந்த உலகத்தில் ஆட்சி செய்த பிற்பாடு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், பிரியமானவர்களே, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கர்த்தர் சிருஷ்டித்து அல்லது மாற்றி அதை சுத்திகரித்து நாம் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது, பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது நாம் அவரை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கும்படியாக தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர்களிடத்தில் இருக்க போகிறது. ஆமென். கடைசியாக ஒரு பாடலை பாடுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மண்ணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மண்ணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலமே கோழி கண் குஞ்சிகளே, ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலமே, கனிவான
பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மண்ணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. தேவன் நகரினில் குடி புகுந்தேன் சியோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நீளடி சிரம் புதைத்தே நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றே. மேலான எருசலமே மேலான எருசலமே பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மண்ணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். அன்பின் ஆண்டவராக இயேசுவே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே இந்த நாளிலும் வாரத்தில் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்த கால வேளையிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக என் தேவன் தந்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவர் இந்த ஆராதனை முழுவதும் எங்களுக்கு பொறுப்படுத்திக் கொண்டீர். ஆண்டவரே, நாங்கள் வாழப்போகின்ற எதிர்கால வீட்டை குறித்து வருகால அந்த புதிய எருசலேமாகிய நகரத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக கிருபை தந்தீரை நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு உமக்காக நாங்கள் வாழ தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரத்தில் மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த செய்தியை யூடியூப் மூலமாக முகநூல் வழியாக கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கனமகிமை யாவற்றுமுக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் நம் குடும்பத்தார் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.